Praise the Lord. Praise the Lord. நல்ல ஒரு அல்லேலே சொல்லுங்க. अच्छे से हल्लेलुया बोलिए. நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். अच्छे से शाम के समय के लिए प्रभु की स्तुति करता हूँ. இந்த நல்ல நாளிலே உங்கள் நடுவில் காணப்படுவது சந்தோஷம். अच्छे से समय, अच्छे से दिन आपके बीच में बहुत आनंद की बात है. இத்தனை ஆண்டு ஊழியத்தில் உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை நான் கண்டதில்லை. इतने साल की सेवकाई में आपके जैसे उत्साहित लोग को मैंने नहीं देखा. அதுக்கு ஒரு சந்தோஷம். इसमें भी खुशी नहीं है. 1 Thessalonians chapter 4 verse 5. 1 पहला தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். पहला தெசலோனியோं का 4 अध्याय का 5वां वचन. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஆல்ரைட், நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது அதை அப்படியே எழுதிக்கிடணும். மறுரூபம் அடைந்த शरीर पांडव. आज हम ध्यान करने वाले हैं रूपांतर पाया हुआ शरीर का अंग. शरीर का अंग. பாண்டத்துக்கு ஹிந்தியில் என்ன? पात्र. அதான் ஹிந்தியில் पात्र. पांडव और पात्र बर्तन. ஓகே, ஐயோ பெரிய கஷ்டமாக இருக்குது. யூ டெல் அகைன். மறுரூபம் அடைந்த शरीर पांडव. रूपांतर पाया हुआ शरीर का एक बर्तन. रूपांतर पायागा शरीर का बर्तन. चलेगा रूपा टेल दम टू टेल. रूपांतर पाया हुआ शरीर का बर्तन. சொல்லுங்க, இந்த பக்கத்தில் உள்ள ஆட்கள் ஒரு தடவை சொல்லுங்க. இந்த பக்கத்தில் உள்ள அக்கா மாதிரி ஒரு தடவை சொல்லுங்க. அந்த எழுதிட்டு இருந்தா தாயே என்ன வந்து பார்த்துட்டு தான் போனேனே, நான் நேற்று இந்த ஊர் முழுக்க உங்களை தேடி இருக்கு. ஓகே, நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. उत्साह से हालेलुया बोलिए. சொல்லுங்க, மறுரூபம் அடைந்த शरीर பாண்டம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, நான் முதல்ல அந்த தெசலோனிக்க பட்டணத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாய் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, तो पहले हम तेसलोनियों के नगर के विषय में 10 मिनट ध्यान करेंगे. उसके बाद मैं इस विषय को बताऊंगा तो आपको बहुत ही अच्छे से समझेगा. தெசலோனிக்க பட்டணம் உண்மையிலே ஒரு அரசனுடைய மனைவியுடைய பெயர். अब तेसलोनिका जो नगर है वो सच में एक राजा की पत्नी के नाम पर है. அந்த பட்டணத்தோட உண்மையான பெயர் தெர்மா. उस शहर का असली नाम तेम्मा. தெர்மான்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? तेम्मा मतलब क्या है, किसी को पता है क्या? नहीं. தெர்மான்னா சூடு. तेम्मा मतलब गर्मी. தெர்மாமீட்டர்னா என்ன? थर्मोमीटर मतलब क्या? தெர்மான்னா தெர்மாமீட்டர்னா பாடியில் உள்ள டெம்பரேச்சரை எடுக்கிற கருவி, அதானே? அப்போ தெர்மான்னா என்ன? थर्मामीटर मतलब अपने शरीर की गर्मी तापमान कैसे देखता है, वैसे थर्मा मतलब क्या है? சூடு, गर्मी. ஏன் தெர்மான்னா சூடுன்னா அங்கே தெசலோனிக்காவில் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் வெப்ப நீரூற்று இருந்தது. अब क्यों इसे गर्मी करके कहा गया है? क्योंकि उस नगर में एक गर्म पानी आने वाला एक सोता है. உலகத்தின் எல்லா நாடுகள்ல இருந்தும் அன்னைக்கு டூர் வந்து இந்த வெப்ப நீரூற்றில் வந்து படுத்து கிடப்பிடும். अब दुनिया के कई देश में से लोग आकर इस नगर के जो गर्म का पानी जो निकलता है वहां पर आके लेटते थे. அதனால அந்த வெப்ப நீரூற்றினால அந்த பட்டணத்தோட பேர் தெர்மா. उस जो गर्म का पानी का सोता आता था, इस वजह से उस शहर का नाम थर्मा था. அரசனோட மனைவிக்கு பேரு சலோனிகி. और जो राजा की पत्नी का नाम था सोलोनी. இப்போ அரசனுடைய மனைவிக்கு பிறந்த நாளுக்கு அரசன் தன் மனைவிட்ட சொல்றான், நீ அந்த தெர்மாவை எடுத்துக்க. अब राजा की पत्नी के जन्मदिन पर राजा पत्नी से कहता है, ए तेरे जन्मदिन पे तू इस थर्मा को ले ले. அந்த பெண்மணி தெர்மாவை எடுத்து என்ன பண்ணா தெரியுமா? அந்த தெர்மாவில் உள்ள இர்மாயை வெட்டிட்டு அந்த தேக்க கூட தன்னுடைய பேரை சேர்த்துக்கிட்டு தெசலோனிகி.
अब इन्होंने अपने जन्मदिन पर थर्मा को ले लिया, लेते ही क्या कि जो अरमा है उसे निकाल दिया और ते और इनका नाम जोड़ दिया तेसलोनिका। அந்த புரிஞ்சில்லையா? தெசலோனிக்கான்னு எப்படி வந்தோன்னு தெரிஞ்சில்லையா? अब समझ गए ना तेसलोनिका அப்போ कैसे आया? அந்த பட்டணத்தில், அந்த தெசலோனிக்க பட்டணத்துல ஒரு நேவி ஃபோர்ஸ், अब उसी में उस तेसलोनिका के शहर में एक नेवी फोर्स, எங்கேயாவது கடல் வழி யுத்தம் பண்ண போகணும்னா கப்பல்கள் தெசலோனிக்காவில இருந்தா புறப்பட்டு போகும். अब कहीं पे युद्ध करने जाना है तो जहाज जो है तेसलोनिका से ही होकर जाता है। மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து தங்குகிற துறைமுகம் இருந்தது தெசலோனிக்காவில. अब बड़े बड़े जहाज आकर उसी नगर के बंदरगाह में रुकते थे उस समय में। ஏன்ஷியன்ட் வேர்ல்டுடைய கேட் உண்டு. இந்தியாவின் கேட் எதுன்னு தெரியுமா? एशियन पुराने जमाने का एक गेट होता था। भारत का गेट क्या है पता है क्या? என்ன? इंडिया गेट। ஐயோ என்ன கஷ்டம் இல்ல? कितना कष्ट है ना। ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே இருந்து உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்ய முடியும்னா அந்த நாட்டுக்கு அந்த நேஷனுடைய கேட்னு சொல்லுவோம். अगर एक देश में आकर उसी जगह से आप कहीं देश में जा सकते तो उसी जगह को गेट कर कर उस देश का गेट कर कर कहते हैं। அப்ப இந்தியாவின் கேட் எது? तो भारत का गेट कहाँ है? இந்தியாவின் கேட் மும்பை. அந்த 4 பேர் மீட் முடிஞ்சோன்னா அது பார்க்கணும். भारत का गेट मुंबई है। ये 4 जन मीटिंग क्या ताकि मिलेंगे। புரிஞ்சா உங்களுக்கு? समझे ना? समझे ना? ये पुरिंज चिला आप खुश है? खुश है? அப்போ உலகத்தின் எந்த நாடுக்கு போகணும்னாலும் ஃப்ளைட் ஏறக்கு எங்க வரணும்? மும்பைல. अब दुनिया के किसी भी देश में जाना है तो विमान फ्लाइट पकड़ने कहां पर आना है? मुंबई में आना है। அப்போ கேட்வே ஆஃப் இந்தியா எது? तो गेटवे ऑफ इंडिया क्या है? மும்பை. मुंबई। அது சொல்லக்கு இவ்வளவு கஷ்டம். ये बोलने के लिए इतना तकलीफ। அது மாதிரி உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் அன்னைக்கு கப்பல் போறதுக்கு உலகத்துக்கு அன்னைக்கு 3 கேட்வே இருந்து. ஒன்னு எபேசு, இன்னொன்னு கொரிந்து, இன்னொன்னு தெசலோனிக்கா. उसी वैसे ही उस जमाने में दुनिया भर देश भर में जाने के लिए जो जहाज आकर रुकने के स्थान के जो 3 मुख्य स्थान थे, एक एफेसु का नगर, दूसरा कोरिंथु का नगर और तीसरा तेसलोनिका नगर। இந்த கப்பல்ல வேலை பார்க்குற யாராவது கல்யாணம் பண்ண யாராவது இங்க இருக்கீங்களா? जहाज में जो काम करते गए उसमें के किसी व्यक्ति से शादी किया व्यक्ति कोई यहाँ पर है क्या? எனிபாடி? कोई है? இல்ல நான் உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டேன், கை தூக்குனா போதும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும். मैं आपको कुछ नहीं बोलूंगा, हाथ ऊपर करोगे तो काफी एक उदाहरण के लिए। ஒரு உதாரணத்துக்கு மட்டும், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நம்புங்க. और कुछ नहीं बोलूंगा, भरोसा कीजिए। இந்த கப்பல்ல வேலை பார்க்குற புருஷர்களை பற்றி மனைவிட்ட கேட்டா தெரியும். 6 மாசம் போன் வராது. देखो जो जहाज में काम करते हैं ना, जिनके पति उनकी पत्नी से आप पूछोगे तो कहेंगे 6 महीने तक फोन नहीं आएगा। அந்த சமுத்திரத்துல இருந்து இவ்வளவு ரேடியஸுக்குள்ள தான் அவங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். அது தாண்டி போச்சுன்னா ஒண்ணு கிடைக்காது. समंदर की गहराई में इतना दूर तक ही उनको जो मिलता है रेडिएशन, उसके बाद पार जाएंगे तो नहीं मिलता। அவளை கான்டாக்ட் பண்ண முடியாது, उनसे संपर्क नहीं कर सकते। இன்னைக்கே இப்படின்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? देखो आज के दिन ऐसा है तो उस जमाने में कैसे रहा होगा। ஒரு இடத்துல கப்பல் வருதுன்னா அந்த இடத்துல இருந்து கப்பலை அங்க நிக்க வச்சு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு தேவையான பொருட்களை கப்பல்ல ஏற்றணும். एक जगह पर जहाज आता है तो उस जहाज को वहां पर रोककर आगे के 6 महीने के सामान को उसमें भर कर रखते थे। இப்போ இந்த 6 மாசத்துக்கு தேவையான பொருட்களை கப்பல்ல ஏற்றும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே இறங்குவாங்க. ये 6 महीने का सामान जब इस जहाज में भरते थे तो क्या करते थे, जो जहाज में जो लोग होते थे वो बाहर आते थे। உதாரணத்துக்கு இப்ப எபேசுலேருந்து கொரிந்துக்கு தெசலோனிக்காவுக்கு கப்பல் போச்சுன்னு வைங்க, அடுத்து தெசலோனிக்காவிலிருந்து கிளம்பாது 3 மாசம் அங்கதான் கிடக்கும். उदाहरण के लिए अगर एफेसुस से तेसलोनिका के लिए जहाज गया है तो जहाज वहीं पे 3 महीने तक रुकेगा, उसके बाद ही वहां से निकलेगा। அப்ப இந்த கப்பல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? तो इस जहाज के लोग सब क्या करेंगे? பட்டணத்துல வெளியே இறங்கணும், नगर में उतरेंगे। பட்டணத்துல வெளியே இறங்கி என்ன பண்ணணும் தெரியுமா? கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும். नगर में उतर के क्या करेंगे? कॉन्ट्रैक्ट जो है वो काम करेंगे। நீங்க மறக்கப்படாது, கவனன்டல் மேரேஜ் அல்ல நான் சொன்னது, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும். கான்ட்ராக்ட் மேரேஜ் எது வரைன்னு கேட்டா கப்பல் புறப்படுறது வரை.
देखो ये क्या करते, ये जो है उस नगर में उतरने के बाद कॉन्ट्रैक्ट मैरिज शादी करते गए, ये कवनेंट वाचा करने की, जितने दिन तक जहाज वहां पर रुका है तब तक का शादी। அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு கப்பல் கிளம்புறது வரை அங்க குடும்பம் நடத்தணும். देखो कॉन्ट्रैक्ट का शादी कर कर जब तक वह जहाज वहां से नहीं निकलेगा तब तक शादी परिवार का जीवन मनाते हैं। இவங்க கப்பல் கிளம்புறதும் மேரேஜ் கேன்சல் ஆயிடும். जैसे इनका जहाज वहां से निकलेगा इनका शादी भी खत्म हो गया। அதனால தெசலோனிக்க பட்டணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வீடுகள்லயும் 2 எக்ஸ்ட்ரா ரூம் வச்சிருப்பாங்க வாரவங்க கல்யாணம் பண்ணி தங்குறதுக்கு। इसीलिए தெசலோனிके के नगर में क्या करते थे, हर एक घर में 2 एक्स्ट्रा कमरा रखते थे, जो भी ऐसे आएंगे वो शादी करके उस कमरे में रहेंगे। உலகத்தின் எல்லா நாடுகளில் உள்ள பணமும் தெசலோனிக்காவுல வருது, உலகத்தின் எல்லா நாடுகளில் உள்ள பாவம் தெசலோனிக்காவுல வருது। दुनिया के सारे देश का पैसा தெசலோனிके के नगर में आ रहा है और वैसे दुनिया के सारे देश का पाप भी தெசலோனிके के नगर में आ रहा है। அந்த பட்டணத்துக்குள்ள சுவிசேஷம் கடந்து செல்வது ரொம்ப கடினமான கடந்து சென்று விட்டது। लेकिन देखिए उस शहर में सुसमाचार जाना बहुत ही कठिन है, लेकिन सुसमाचार उस शहर में चले गया। இப்போ இந்த பழைய பாவத்துல விழுந்து கிடந்த ஆட்கள், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில வர தொடங்கிச்சிரும்। अब ऐसे जो कॉन्ट्रैक्ट का शादी किए थे ऐसे लोग सब जगह मन फिराकर कलीसिया में आने लगे। சபையில வர தொடங்கின ஆட்கள் பவுலிட்ட கேள்வி கேட்க தொடங்கிச்சிரும்। என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? சரீரம் என்பது ஒரு தடவைக்கு தானே உண்டு, அதனால எப்படி வேணாலும் சரீரத்தை வச்சு என்டர்டெயின் பண்ணலாம் இல்லையா? तो ऐसे लोग जब कलीसिया में आने लगे तो पौलुस से सवाल करने लगे, ये शरीर जो है वो एक ही बार तो मिला है, तो इस शरीर को रखकर हम कैसे भी जी सकते, जो चाहिए कर सकते हैं। நான் இப்ப சொன்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் இன்னைக்கும் உண்டு, தாய்லாந்து பேங்காக் அங்க எல்லாம் போனா मैंने जो कॉन्ट्रैक्ट का शादी के बारे में बताया वो आज के दिन भी है। थाईलैंड में बैंकॉक में आप जाओगे तो அட்ரஸ் சொல்லண்டா, இவ்வளவு நம்ப முடியாது। एड्रेस नहीं बताएंगे, भरोसा नहीं है। கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க। தாய்லாந்துன்னு சொன்னோன்னா அப்படி பார்க்கணும் பின்கோடு வருதான்னு। नो चांस। थाईलैंड का नाम लेते ही आगे पिन कोड क्या बताएंगे करके इंतजार में देख रहे, कोई मौका नहीं। 15 நாள் அங்க இருந்தா 15 நாள் கல்யாணம், 15 நாளோட கல்யாண கான்ட்ராக்ட் முடிஞ்சு கிளம்பிடுவணும்। அதனால என்ன பண்ணிச்சுன்னா உலகத்தின் எல்லா நாடுகளின் வியாதியும் தெசலோனிக்காவுல வந்துட்டு। अब अगर 15 दिन वहां पर रुके तो 15 दिन का शादी का जीवन वहां पर मनाते थे, उसके बाद निकलते थे। इस वजह से क्या हुआ, दुनिया भर की जो भी बीमारी थी वो भी தெசலோனிके नगर में आ गई। இவ வளர்ச்சி அடையும்போ அப்படிதானே, வளர்ச்சி அடையும்போ பொருளாதாரம் பெருகுது, வசதி வாய்ப்பு பெருகுது, பாவம் பெருகுது। अभी जब प्रगति होती गए, आर्थिक स्थिति पैसे बढ़ते गए, धन दौलियत बढ़ता गए तो पाप भी बढ़ता गए। அதே நிலையில தெசலோனிக்க பட்டணம் தள்ளப்பட்டப்போ ஜனங்கள் பவுலிட்ட கேட்கணும், ஏன்னா இவங்களுக்கு இன்னி பாவம் செஞ்சு சம்பாதிக்க முடியாது। क्योंकि अभी जो ऐसे स्थिति में लोग हैं, इन लोग पौलुस से पूछ रहे हैं क्योंकि आगे पाप नहीं कर सकते। அப்போ பவுலிட்ட இவங்க கேட்கறாங்க, பவுலே நாங்க ரட்சிக்கப்படக்கு முன்ன நல்ல வசதியா இருந்தோம், இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் தானே சரீரத்தை உண்டாக்குனாரு, பின்ன நம்ம மரிக்கிறது வரை சரீரத்தை தேவைக்கு சந்தோஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா? तो पौलुस से कह रहे हैं कि हम उद्धार पाने से पहले अच्छे से थे, कोई कष्ट नहीं था, अच्छे से सुख के साथ थे। अभी परमेश्वर ने शरीर तो एक ही बार दिया है ना, तो इस शरीर को रखकर खुशी के साथ पाप करते हुए अच्छे से रख सकते हैं ना, कर कर वो पूछ रहे हैं। எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படல, அந்த வீட்டுல இப்பவும் கப்பல்ல வந்த ஆட்கள் தங்கணும், அவங்களுக்கு வருமானம் வருது, நாங்க சாப்பாடுக்கு வேதனைப்படுறோம்னு பவுல்கிட்ட சொல்லணும்। अभी पौलुस से कहते हैं कि हमारे पड़ोसी में जो घर रखे गए, उनके घर में आज भी जो जहाज से लोग आते वो वहां पर आते, शादी कर कर रहते, पैसे मिलता है, उनको अच्छे से अच्छा पैसा मिल रहा है, लेकिन हमें पैसा नहीं मिल रहा, हम कष्ट में है। अब அந்த நேரத்துல பவுல் பயங்கரமான ஒரு பிலாசபிக்கல் வார்த்தை யூஸ் பண்றாரு। उसी समय में पौलुस एक भयंकर फिलॉसफी का शब्द प्रयोग करते हैं। அந்த பிலாசபி தெசலோனிக்க பட்டணத்துல வாழ்கிற யாரும் இதுவரை கேட்டதில்லை। என்ன சொல்றார் தெரியுமா? பாடி தி வெசல்। और वो कहते कि जो फिलॉसफी का शब्द जो शहर में जीने वाले लोगों से कहते हैं, तेरा शरीर एक बर्तन, एक पात्र है। எல்லாரும் சொல்லுங்க, शरीर பாண்டம், शरीर बर्तन। நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு மண்பானையை கையில எடுத்து தெரியாம கீழே போட்டா, मैं आपसे पूछता हूं, एक मिट्टी का मटका लेकर अचानक आपसे हाथ से छूट के नीचे गिर गया तो உடைஞ்சிடும் இல்லையா? टूट जाएगा ना।
உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. उत्साह से हालेलुया, நல்ல விடுதலையோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. अच्छे से हालेलुया। சூப்பர். இப்போ பவுல் அவங்களுக்கு முதல் தடவை சொல்லி கொடுக்கிறாரு, யுவர் பாடி இஸ் a vessel. अभी पौलुस पहली बार उन्हें सिखा रहे तुम्हारा शरीर एक बर्तन है। அந்த ரட்சிக்கப்படாத மனிதனுடைய சரீரம் இதுவரை மறுரூபம் அடையல, ஆனா நீங்கள் மறுரூபம் அடைந்த சரீரத்தை சுமக்கிறீர்கள். जो उद्धार नहीं पाए उनका शरीर अभी तक रूपांतर नहीं हुआ, लेकिन तुम उद्धार पाए हो, तुम रूपांतर के शरीर के साथ हो। அதனால சரீரம் என்கிற பாண்டம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, சரீரம் என்கிற பாண்டத்தை நீங்க ஆளுகை செய்யணும். इसीलिए शरीर करके जो बर्तन है वो तुम्हारे ऊपर राज नहीं करना चाहिए, शरीर करके जो बर्तन है उसके ऊपर तुम राज करना चाहिए। முதல்ல நாம சரீரம் என்கிற பாண்டத்துக்கு பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிற அலங்கார மொழிகளை கொஞ்சம் தியானிக்கலாம். अभी हम जो शरीर करके बर्तन है उसके लिए पवित्र शास्त्र में बताए गए जो सुंदर शब्द है उससे हम देखेंगे। உங்களுக்கு தெரியுமா ஏன் சரீரத்துக்கு பாண்டம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இருக்குன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. आपको पता है क्या क्यों उस जगह पर शरीर एक बर्तन करके कहा गया है? उसके लिए एरेमिया के भविष्यवक्ता के पुस्तक में एक वचन है। எரேமியா 32 அதிகாரம் 14வது வசனம். एरेमिया का 33वें अध्याय का 14वां वचन। இப்ப நீங்க சொல்லுங்க, மண்பாண்டத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் அங்க சொல்லி இருக்கு. யாராவது சொல்லுங்க. अब बताइए जो मिट्टी का बर्तन है उसके बारे में बड़ी मुख्यता बताइए, वो क्या है? என்ன? நீங்க கூட்டம் முடிஞ்சு வந்து என்ன பார்க்கணும், நான் முத்திரை போட ஒரு பேப்பரை கூட பாண்டத்துக்குள்ள வச்சா என்ன நடக்கும்? அநேக நாள் एक कागज भी एक बर्तन के अंदर रखोगे तो क्या होगा? अनेक दिन वो सुरक्षित रहेगा। அநேக நாள், अनेक दिन। நான் ஒண்ணு சொல்லல, நமக்கு சரியாவாது, நீங்களே சொல்லுங்க. அநேக நாள், अनेक दिन। அப்ப பாண்டத்துல ஒரு பொருளை வச்சா உள்ள பிரச்சனை, உள்ள நல்ல குணம் என்ன தெரியுமா? ரொம்ப காலம் சேதமாகாது. तो बर्तन के अंदर एक चीज को रखोगे तो वो क्या होगा? सुरक्षित रहेगा, बहुत दिनों तक उसको कोई हानि नहीं होगी। அப்போ ஒரு காலத்திலையும் சேதமடையாத ஒரு ஆத்துமாவை, தப்புதான் இந்த இதுக்கு உள்ள வச்சிருக்கிறதுனால இதுக்கு பேரு சரீரம் என்கிற பாண்டம். तो किसी भी दिन नाश नहीं होने वाला आत्मा को इस शरीर में रखेंगे, इसीलिए शरीर को भी एक बर्तन करके कहा गया है। அருமை தேவ பிள்ளைகளே, உலகத்தின் எந்த காரியத்தினாலையும் அழிக்க முடியாத ஏதோ சில உங்க பாண்டத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சரீரம் என்பது எர்த்தன் வசல், மண் பாண்டம். इसीलिए प्रिय परमेश्वर के बच्चों, जो नाश नहीं हो सकता वो ऐसी चीज आपके शरीर में रखी गई है, इसीलिए शरीर एक बर्तन, एक वेसल है। அப்போ இதுக்கு அலங்கார மொழிகள் உண்டு. அலங்கார மொழி, तो इसके लिए अलग अलग नाम है, अलग अलग अनॉलॉजिकल नेम्स, अनॉलॉजी, उसको सुंदर करने वाले अनेक नाम है। सुंदर का नाम ஐயோ என்ன கஷ்டம் இல்ல. நல்ல அழகான பெயர்கள் உண்டு, அதுல ஒவ்வொரு பேரா தேடி எடுத்து நம்ம பார்க்கலாம். उसके अच्छे अच्छे सुंदर सुंदर नाम है, उसे एक एक हम पता लगाएंगे। முதல்ல இந்த சரீரத்தில் இருக்கிற வாய் உண்டு இல்லையா, வாய், அந்த வாய்க்கு பைபிள் வச்சிருக்கிற பேரை பார்க்கலாம். तो पहले शरीर के लिए एक मुंह है ना, इस मुंह के लिए बाइबल ने क्या नाम रखा है उसे देखेंगे। அதுல இருந்து தொடங்கி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு பைபிள் என்ன பேர் வச்சிருக்குன்னு பார்க்கலாம். तो उसमें से शुरू कर कर शरीर के हर एक अंग को क्या क्या नाम रखा है उसे देखेंगे। ரொம்ப டீப்பா போறோம், बहुत ही गहराई में जाने वाले हैं।
நல் பிரசங்கத்தை எழுதி காட்டின பிறகு தான் வீட்டுக்கு விடுவோம். आप जो प्रचार हम कह रहे हैं उसे लिख के दिखाओगे तभी भेजेंगे घर पर. लिखाऊ இல்லன்னா 10:15 மீட்டிங் முடிஞ்சாலும் நீங்க இங்க தான் இருக்கணும். अरे अगर आप नहीं दिखाएंगे तो 10:15 बजे मीटिंग खत्म होगा तो भी आप लोग यहीं रहोगे. நல்ல ஒரு அல்லேலூயா बोलिए. हालेलुया. இப்ப பாருங்க जोर से एक हालेलुया बोलिए. सच्चा बोल हालेलुया. हाथ उठाकर परमेश्वर की स्तुति करो. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ முதல்ல வாய். तो पहला मुंह. வாய்க்கு பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிற அலங்கார மொழி. तो बाइबल में मुंह के लिए जो सुंदर सुंदर नाम बताएंगे उसे देखेंगे. நீங்க எழுதுறீங்களா மேடம்? आप लिख रहे हो ना? எரேமியா 15 அதிகாரம் 19வது வசனம். एरेमिया का 15वें अध्याय का 19वां वचन. எரேமியா 15:19 வாய்க்கு ஒரு வார்த்தை அலங்கார மொழியில சொல்லி இருக்கு. யாராவது சொன்னா நாளைக்கு இந்த பேனா தந்துட்டு போவேன். 15वें अध्याय के 19वें वचन में मुंह के लिए कौन सुंदर शब्द इस्तेमाल किया गया है. कोई आप में से बताएंगे तो कल के दिन मैं आपको पेन देकर जाऊंगा. யாராவது ஒரு ஆள் சொன்னா இந்த பேனா இன்னைக்கு தர மாட்டேன் நாளைக்கு தருவேன். कोई आप में से बताएगा तो ये पेन आज नहीं दूंगा कल के दिन दूंगा. ரொம்ப யோசிக்கப்படாது. ரொம்ப யோசிச்சா பின்ன அண்டாக்கா மாதா மாதிரி ஆகும். டக்குன்னு சொல்லணும். ज्यादा सोचोगे तो फिर अंडा की माँ का करी के जैसे हो जाएगा. जल्दी से बताइए. டக்குன்னு சொல்லுங்க. யாராவது யாராவது कोई एक जन बताइए. நான் பேனாவை வச்சு சவால் விட்டாலே புரிஞ்சுக்கிடண்டா நீங்க இவர் தரமாட்டாருன்னு. पेन को रख के सवाल करते मतलब जान लीजिए पेन नहीं मिलने वाला. யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லையா? कोई कहने के लिए मौका नहीं है ना. வாய்ப்பு இல்லை இல்லையா? मौका नहीं है ना. வாய்க்கு எரேமியா 15:19 சொல்லி இருக்கிற வார்த்தை பட்டறை. और जो वहां पर जो बताया गया है मुंह के लिए शब्द फर्नेस बट्टी. फर्नेस करेक्ट. इंग्लिश फर्नेस. बट्टी பட்டி. बट्टी பட்டியா பட்டியா? बट्टी 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 बट्टी. ஓகே. நான் முயற்சி பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாய் என்ன? மட்டறை. मनुष्य का मुंह भी एक बट्टी के समान है. அந்த பட்டறையில எத்தனை பொருட்கள் உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. களிம்பும் உற்பத்தி ஆகுது, விலையேற பெற்றதும் உற்பத்தி ஆகுது. उस बट्टी से कितने चीज उत्पन्न हो रहे हैं. देखिए उसमें बहुमूल्य चीज सोना भी आता है और उसमें लगा जो गंदगी भी है वो भी उसी से आता है. நாளையில இருந்து வாயை திறந்து பேசும்போது இந்த வார்த்தை உங்க ஞாபகத்தில் இருக்கணும். என் வாய் ஒரு பட்டறை. कल के दिन से तुम्हारा मुंह खोल के बात करोगे तो ये बात याद आना चाहिए तुम्हारा मुंह भी एक भट्टी है. அந்த பட்டறையிலிருந்து விலையேறப்பெற்ற தங்கமும் வெளிப்பட முடியும். அந்த பட்டறையிலிருந்து களிம்பும் வெளிப்பட முடியும். उसी भट्टी में से बहुमूल्य कीमती सोना भी निकल सकता है. उसी भट्टी में से जो सोने से निकलने वाली गंदगी है वो भी आ सकता है. பட்டறையை பற்றி உங்களுக்கு தெரியலையா? கலப்படமுள்ள தங்கத்தை கொண்டு நெருப்புல போட்டுட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் அடிப்பனும் அடிச்சு முடியும்போ பிரகாசமும் மதிப்பும் உள்ள பொன் வெளியே வரும். भट्टी की विशेषता आपको पता है ना. जो मिलावट वाला सोना है उसे ले जाकर उसमें डालोगे तो उसकी आग में जलते हुए ही जो सोना जो बहुत ही प्रकाश देता है वो निकल कर आता है. அந்த இடத்துல சொல்லி இருக்குல்ல விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றது என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 11 இடங்கள்ல சொல்லி இருக்கு. उस जगह पे जो अनमोल करके कहा गया है ना वो शब्द पुराने नियम में 11 जगहों पर बताया गया है. அந்த 13 இடங்கள்லையும் அதிகபட்சம் இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறது என்ன தெரியுமா? விலையேற பெற்ற ரத்தின கல். वो 13 जगह पर जहां पर वह बहुत ही बताया गया है वहां पर बहुमूल्य रत्न जो हीरे होते हुए से. உலகத்துல மிக மதிப்புள்ளது என்ன தெரியுமா? most precious thing in the world is the word that come out of your mouth. दुनिया में सबसे कीमती चीज क्या है पता है क्या? सबसे कीमती चीज आपके मुंह से निकल कर आने वाला शब्द. இந்த ஸ்கூல்ல
கெமிஸ்ட்ரி படிச்சு லேபில் போயிட்டுள்ளோம், கை தூக்குங்க. स्कूल में केमिस्ट्री में जो लैब में जाकर आए हुए ऐसे बोले हाथ ऊपर कीजिए. கை தூக்கின ஆட்களுக்கு தான் இந்த கேள்வி. அந்த கெமிஸ்ட்ரி லேபில் ஒரே ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டிருக்கும், அது என்ன? तो ऐसे जो केमिस्ट्री लैब में जाके उनसे एक सवाल, पानी में एक चीज रहता है वो क्या है? பாதரசம் வாட்டர் மாதிரியில இருக்கும். சோடியம் தண்ணியிலையா? என்ன கஷ்டம் இல்லையா? சோடியம் தண்ணியில கிடக்கும்னு சொன்ன ஆட்கள் இங்க நிற்கணும். सोडियम पानी में रहेगा बोलने ऊपर खड़े हो जाइए. நான் வாயுக்களை சொல்லல. I am not talking about gas. गैस के बारे में नहीं कह रहे. கெமிஸ்ட்ரியில உள்ள ஒரு யுவர் ஆனர் கெமிக்கல். केमिस्ट्री के लिए योर ऑनर जी केमिकल क्या है? எது? யாராவது சொல்லுங்க. कोई एक जन बताइए. அதுக்கு பேனா எல்லாம் தள்ளான்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோஸ்ட் சிம்பிள் क्वेश्चन इन द वर्ल्ड. वो बहुत ही जो है एकदम आसान शब्द है, जो केमिस्ट्री लैब में गए केमिस्ट्री पढ़े उनको बता रहेगा. யாராவது? உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. आपको नहीं पता, मुझे भी नहीं पता. என்ன? மர்க்குரி. மர்க்குரி தான் அங்க சொல்லிச்சு. மர்க்குரி ஒரு லிக்விட் தங்கம். மர்க்குரி இஸ் a liquid. मर्क्यूरी लिक्विड है. ஹைட்ரோஜன் கேஸ். हाइड्रोजन गैस. You understand the difference between திடப்பொருள், திரவப்பொருள், ஆவிப்பொருள். ஹைட்ரோஜன் ஆவிப்பொருள். जो हाइड्रोजन है वो हवाई का चीज है. மர்க்குரி திரவப்பொருள். और मर्क्यूरी जो है वो लिक्विड है. I want திடப்பொருள். और मुझे जो एक ऐसा जो केमिकल चीज है वो चाहिए. कड़क कड़क सॉलिड चीज. ஆனா ஒன்னு ஆனாலும் உங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச ஒரு செகண்ட் தருவேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நானும் 75 வயசாகும்போது உங்களை மாதிரி இருப்பேன். ஆமா, आपके साथ जरूर एक फोटो निकालेंगे. இதுக்கு மேல காம்ப்ளிமெண்ட் உலகத்துல யாருமே உங்களுக்கு தர முடியாது. इसके ऊपर बड़ा कॉम्प्लीमेंट और किसी को नहीं दे सकते. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா बोलिए. பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் என்ன? பாஸ்பரஸ். ஏன் பாஸ்பரஸ் தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க? பாஸ்பரஸ் வெளியே எடுத்தா தீ பிடிக்கும். फास्फोरस को क्यों पानी के अंदर डालेंगे? उसे बाहर निकालेंगे तो आग पकड़ेगा. அந்த உரசும்போ தீக்குச்சியில வச்சிருப்பாங்க இல்லையா? தீக்குச்சியில வச்சிருக்க ரெட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ் தலக்கனம் பிடிச்சது உரசுனா எரியும். तो जो माचिस के डिब्बे में जो माचिस की कांडी है उस पे लाल फास्फोरस होता है, उसे घिसते ही आग लगती है. ஒரு பையன் டீச்சர் பையன்கிட்ட கேட்டு தீக்குச்சி எடுத்து உரசும்போ ஏன் எரியுதுன்னு பையன் சொன்னா தலக்கனம் பிடிச்சவே அப்படிதான். तो एक शिक्षक ने विद्यार्थी से पूछा माचिस की कांडी को लेकर घिसते ही आग क्यों लगती है? तो उसने जवाब दिया जिसका सिर दर्द होता है ना, सिर खराब होता है ना, वो ऐसे ही करके. அதுல ஒயிட் பாஸ்பரஸ் உண்டு, அது வெளியே எடுத்தாலும் எரியும். उसमें व्हाइट फास्फोरस होता है, उसे बाहर निकलते ही उसे वो जल जाएगा. அதனால ஒயிட் பாஸ்பரஸை தண்ணிக்குள்ள போட்டு தான் காட்டி கொடுப்பாங்க. நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறதுனால உங்களுக்கு தெரியல, என்னையும் சேர்த்து தான் சொன்னேன். तो व्हाइट फास्फोरस को पानी में डाल के बताते हैं. हम ठीक से स्कूल नहीं गए इसलिए पता नहीं, मैं भी नहीं गया इसलिए मेरे को भी ठीक से पता नहीं. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. 32 ஹோலோ பிரிக்ஸ் வச்சு ஒரு மதில் கட்டி அந்த மதிலுக்குள்ள 24 மணி நேரம் வாட்டர் சப்ளை கொடுத்து அந்த வாட்டர் சப்ளைக்குள்ள நாக்க பூத்தி போட்டுருக்கு. आप जरा सोच के देखिए, 32 ईंट का एक दीवार बांधकर हमेशा 24 घंटा पानी देकर उसके अंदर जीव को बंद करके रखेंगे. எங்கிருந்து பிடித்து கொண்டு வந்தீர்கள்? कहां से पकड़ के लेके आए इनको? என்ன? 32 கல்லு வச்சிருக்கா. 32 கல்லுக்குள்ள 24 hours வாட்டர் சப்ளை போட்டிருக்கா. வாட்டர் சப்ளை போட்டுட்டு நாக்க அதுக்குள்ள ஊறதானே போட்டிருக்கு. ஏன் ஊற போட்டிருக்கு? வெளியே எடுத்தா தீ பிடிக்கும். अरे 32 ईंट का दीवार रखकर उसके अंदर 24 घंटा पानी रखकर क्यों जीव को रखे? बाहर निकालेंगे तो आग लग जाएगी. You understand my English? आपको इंग्लिश समझ में आ रहा है ना? आप समझा? समझे ना? अंडा के मादा करी புரியுதா? உஷாரா இருக்கண்டாமா.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए, जोर से एक ஹல்லேலூயா बोलिए. हालेलुया. அப்போ தண்ணிக்குள்ள நாவை போட்டிருக்கும்போ பரலோகத்தின் தேவனுக்கு தெரியுது, தேவையில்லாம இதை வெளியே எடுத்தா குடும்பத்துல தீபிடிக்கும், தேவையில்லாம இதை வெளியே எடுத்தா தேசத்துல தீபிடிக்கும், தேவையில்லாம இதை வெளியே எடுத்தா வீட்டுக்குள்ள தீபிடிக்கும். तो जो है जीव जो है पानी में रखेंगे उसको कारण बाहर निकालेंगे तो जो बाहर के आग लग जाएगी, देश में आग लग जाएगी, घर के अंदर आग लग जाएगी. இப்ப அதை விட பயங்கரமான வெளிப்பாடாகும். நான் மனுஷனுடைய வாய் என்பது ஒரு பட்டறை. अब उससे भी जो भयंकर जो ये बात है यहाँ पर बताई गई है, एक मनुष्य का मुंह एक भट्टी है. அந்த பட்டறைக்குள்ள இருந்து களிம்பும் வெளியே வர முடியும், அந்த பட்டறைக்குள்ள இருந்து விலையேறப்பட்ட கற்கள் போன்றவைகளும் வெளிவர முடியும். उसी भट्टी में से गंदी चीजें भी बाहर आ सकती है, उसी भट्टी में से बहुत ही कीमती रत्न जैसे मोती भी बाहर आ सकती है. அப்போ பல இடங்கள்ல இந்த விலையேறப்பெற்ற என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது விலையேறப்பெற்ற ரத்தின கல். और जहां भी पुराने नियम में अनमोल का शब्द प्रयोग किया गया है वहां पे उन जगहों पर अनमोल रतन मोती करके बताए गए. ஆனா அதை மட்டும் சொல்லி முடிக்கல, இன்னும் ஒரு 5 வார்த்தைகள் அதுக்கு பைபிள்ல சொல்லி இருக்கு. लेकिन उसी के साथ खत्म नहीं किए, और भी 5 शब्द उसके साथ बताए गए. இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணணும், என் வாயில இருந்து வாரது விலையேறப்பெற்ற ரத்தின கல்லா இல்ல களிம்பான்னு. आज रात आपको फैसला करना है, मेरे मुंह से निकलने वाला रतन हीरे निकलेंगे या मेरे मुंह से गंदगी निकलेंगे. ஒரு வார்த்தை தேவ பிரசன்னத்தை அழிக்க முடியும், ஒரு வார்த்தை குடும்பத்தை அழிக்க முடியும், ஒரு வார்த்தை பிரித்து வைக்க முடியும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சைலண்ட் டைவோர்ஸ். एक ही शब्द परमेश्वर की उपस्थिति को नाश कर सकती है, एक ही शब्द परिवार को नाश कर सकती है, एक ही शब्द अलग कर सकती है. आज अनेक के घरों में डाइवोर्स का केस. ஒரே வீட்டுல தான் தங்குறாங்க, ஒரே அறையில தான் தங்குறாங்க, ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் தங்குறாங்க, மாறி மாறி பேசிக்கொள்வதில்லை. சைலண்ட் டைவோர்ஸ். एक ही घर में रहते हैं, एक ही कमरे में रहते, एक ही अपार्टमेंट में रहते, लेकिन आपस में बात नहीं करते. साइलेंट विवाह, साइलेंट डिवोर्स. அந்த பட்டறைகளுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டது. उस भट्टी के लिए ताला लगा दिया गया है. அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, மற்ற எந்த ஜீவன்களுக்கும் இல்லாமல் பரலோகத்தின் தேவன் நமக்கு மட்டும் தந்த மிகப்பெரிய பாக்கியம் நம்ம முத்துக்களை போன்ற வார்த்தைகளை பேச முடியும். प्रिय भाइयों और बहनों, स्वर्ग ने हमें जो सबसे बड़ा बहुमूल्य चीज दिया है, केवल हम इंसान ही हमारे मुंह से हीरे मोती जैसे बातों को निकाल सकते हैं. அப்ப ஒன்னு விலையேறப்பெற்றது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒன்னு விலை உயர்ந்த ரத்தினக்கல். இரண்டாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 26வது வசனம். மகிமையான அந்த ஒரு வார்த்தை மட்டும் டக்குன்னு பாருங்க. யோபு 31:26. तो देखिए पहला जो है जो अनमोल करके बताया गया, उसके लिए जो है जो शब्द जो है अनमोल के लिए बहुत ही मुख्य रतन कर, और दूसरा अय्यूब के पुस्तक में बताया गया है अनमोल शब्द के लिए महिमा कर. அந்த இடத்துல பாத்தீங்களா மகிமை, அந்த இடத்துல சொல்லி இருக்கிற மகிமைக்கும் எரேமியா 15:19 சொல்லி இருக்கிற விலையேறப்பெற்றதற்கும் பயன்படுத்தி இருக்கிற ஒரே எபிரேய வார்த்தை. அப்படின்னா ஒன்னு வார்த்தை முத்து மாதிரி இருக்கணும், இல்ல வார்த்தை மகிமை உள்ளதா இருக்கணும். तो इस स्थान पर जो महिमा करके बताया गया है, इसी को लेकर यिर्मयाह के 15वें अध्याय के 19वें वचन में वहां पे जो रतन अनमोल करके इस्तेमाल किया गया, इस दोनों के लिए इब्रानी का शब्द ये किए. ऐसा है तो आपके मुंह से निकलने वाली बातें या तो रतन हीरे जैसे होनी चाहिए या तो महिमा से भरी होनी चाहिए. மூணாவது அதே விலையேறப்பெற்ற என்பதற்கு இன்னொரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்க. 37 சங்கீதம் 20வது வசனம். நிணம். जो तीसरा जो बताया गया है भजन संगीता के 37 भजन संगीता के 20वें इसमें कुशलता. நிணம் பாத்தீங்களா? நிணம் அப்படின்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள். तो ऐसा के तो आपके मुंह से निकलने वाली बातें दूसरों को जो है जिलाएगी. நான் அந்த வார்த்தை மட்டும் என்ன நிணம், அந்த ஒரு வார்த்தையாக்கும். எபிரேய மொழியில இருந்தாங்க நான் சொல்லிட்டு போறேன். அப்போ வாய் என்கிற பட்டறையிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஒவ்வொன்னா சொல்லுங்க. முத்து. मुंह से निकलने மெதுவா பேசுங்க, धीरे से बोलिए. இந்த பக்கத்துல உள்ள வாயை திறக்காதுங்க, மெதுவா சொல்லுங்க. முத்து. கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க.
मोती। ஏன்னா பிரசங்கியார் பேசுகிறாரு, பிரசங்கியார் பேசட்டும், நம்ம என்னத்துக்கு பேசணும்? மெதுவா பேசுங்க. முத்து. ரெண்டு, அதற்கு பயன்படுகிற இரண்டாவது வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை. दूसरा महिमा की बातें। மூணாவது பயன்படுத்தி இருக்கிறது உயிர்ப்பிக்கும் வார்த்தை. तीसरा प्रयोग किया गया है जी उठाने वाली बातें। ஒரு தடவை சொல்லுங்க. முத்தான வார்த்தை, मोती की बातें, மகிமையான வார்த்தை, महिमा की बातें, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, जी उठाने की बातें। அதே வார்த்தை நீதிமொழிகள்ல ஒரு இடத்துல சொல்லி இருக்கு. நீதிமொழிகள்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. நீதிமொழிகள் 17:27. Proverbs chapter 17 verse number 27. நீதிமொழிகள் 17:27. அங்க என்ன சொல்லி தெரியுமா? குளிர்ந்த. और यही बात जो कि नीति वचन के 17वें अध्याय के 27वें वचन में कहा गया है, वहां पर ठंड करके प्रयोग किया गया है। இப்ப சொல்லுங்க. முத்தான வார்த்தை. இவ்வளவு சத்தமா பேசாங்க, மெதுவா பேசுங்க. நம்ம 4வது மாடியில இருக்கிறோம். 4வது மாடி தானே? 3வது மாடியா? 3வது மாடியில் இருக்கிறவங்க சத்தம் ரொம்ப தூரம் போகும், அதனால மெதுவா பேசுங்க. முத்தான வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தை, महिमा की बातें, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, जी उठाने की बातें, குளிர்விக்கும் வார்த்தை, ठंड करने की बातें। அப்படின்னா உங்க வாய் பட்டறை மட்டும் இல்ல, உங்க வாய் ஃப்ரீசர். आपका इसका मतलब आपका मुंह एक भट्टी नहीं है, आपका मुंह एक फ्रीजर है। फ्रीजर आई मीन चौपट्टी अंद फ्रीजर இல்ல, ये लाश को रखने वाली, बॉडी को रखने वाली वो फ्रीजर नहीं। கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். मीटिंग करने में आपको मिलकर ही जाना है। मीटिंग करने वाले आप குந்தில பரவ தப்பா வந்துடும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா बोलिए। அப்ப அடுத்த தடவை வாயை திறக்க முன்னே என்னெல்லாம் ஞாபகம் வரணும்? अगली बात முத்தான வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தை, அப்புறம் உயிர்ப்பிக்கும் வார்த்தை, அப்புறம் குளிர்விக்கும் வார்த்தை. அடுத்து அந்த வார்த்தை பைபிள்ல சொல்லி இருக்கிற 45ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல, 45ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல அங்க என்ன சொல்லி தெரியுமா? ஹானர், கனம் பொருந்தின. और अगला जो है भजन संगीता का 45 संगीता के 90 वचन में वहां पर आदर करके कहा गया है। பாத்தீங்களா? அந்த நாயகிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த நாயகிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலயும் அதே எபிரேய வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது, கனம் பொருந்தின। वहां पर जो प्रतिष्ठित स्त्रियों में जो राजकुमारियां करके बताया गया ना, वहां पर भी इब्रानी भाषा यही इस्तेमाल किया गया, आदर के योग्य। அப்போ உங்க வாய்க்கு பைபிள் சொல்லி இருக்கிற அலங்கார மொழி என்ன? तो आपके मुंह के लिए बाइबल बताएगी सुंदर शब्द क्या है? आपके मुंह के बाइबल बताई के सुंदर वर्तमान क्या है? उंग वाय குறித்து பைபிள் சொல்ற சுந்தர் வார்த்தை என்ன? என்ன? क्या है? பட்டறை, பட்டி. அப்படின்னா உங்க கடன் பிரச்சனையில இருந்து மாற வேண்டிய முத்து உங்க வாயில இருக்கு. உங்க நெருக்கத்துல இருந்து மாற வேண்டிய முத்து உங்க வாயில இருக்கு. உங்க குடும்பத்தை உயர்ந்த நிலைமை கொண்டு வர வேண்டிய முத்து உங்க வாயில இருக்கு. கை தட்டணும். ஏய், ஒன் வாழ்க்கைய புரட்டி போடுகிறது உன் வாயில இருக்கு. உன் வாய் பட்டறையாகும். அடிச்சு உருக்கி விலையேறப்பட்ட வார்த்தையை வெளியே விடு. அது உன் குடும்பத்தை கட்டும், அது உன் புருஷனை கட்டும், அது உன் மனைவியை கட்டும், அது உன் பிள்ளைய கட்டும், அது உன் வாழ்க்கையை கட்டும். விலையேறப்பட்டவைகள். ஒரு நிமிஷம் கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ரந்தல் கந்தல் கபத்தரா உடந்தரா தியாஸ்தானா தூரபத்தரா அல்கர சத்தரா. ஏ சத்தம் போதல்ல, கண்ணை மூடி கையை தட்டுங்க. பச்சை பிடிக்குது, பச்சை பிடிக்குது. இந்திலிருந்து உன் வாயில சாபம் வராது. ஏய் ஏய், இந்திலிருந்து உன் வாயில கசப்பு வராது. இந்திலிருந்து உன் வாயில பிரிவினை வராது. तेरे मुंह से आज से कड़वापन नहीं आएगा, तेरे मुंह से आज से श्राप नहीं आएगा, तेरे मुंह से अलग होना, ओ विधर्म करना नहीं आएगा। तेरा मुंह एक भट्टी के समान, यस, तेरे कर्ज को चुकाने के लिए, तेरे परेशानी को चुकाने के लिए एक मोती के समान निकलेगा। உன் வீட்டில் உள்ள பிரிவினைக்கு காரணம் உன் வாயில வர வார்த்தை. உன் வீட்டுல சண்டைக்கு காரணம் உன் வார்த்தை. உன் குடும்பத்துல தகராறு காரணம் உன் வார்த்தை. तेरे बच्चे नहीं सुधरे, परिवार में सुधार नहीं है, वो तेरे मुंह से निकलने वाले बातें ही कारण है। இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாயை முத்திரையிட போகிறார். உன் வாயில இருந்து வர்றதெல்லாம் விலையேறப்பட்டது.
तेरे मुंह से आज से जो भी निकलने वाला है वो सबसे कीमती बहुमूल्य है। உங்களுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே, பெந்தக்கோஸ்து நாள்ல கர்த்தர் கைய தொடல்ல, கால தொடல்ல, கழுத்த தொடல்ல, கர்த்தர் தொட்டது நாவு. ஏன்னா நாவு மாறுச்சுன்னா எல்லாமே மாறிவிடும். ஏய் ஏய் ஏய், கை தட்டி கேட்ச் ஃபயர். பிடிக்குது, கண்ண மூட பிடிக்குது. வந்தாரவா இப்போ சிலருக்கு நாவுல அந்நிய பாஷையை போடுறாரு. ஏன் போடுறாரு? கைய தட்டி பற்றி பிடி. ரந்தாரியா கத்தாரா உடத்தாரியா கல்வரா ரந்தாரியா கவா. சத்தம் போதல்ல, எடுத்து எறியுது பலமான அபிஷேகம். கண்ண மூடி கைய தட்டி பெற்றுக்கிடுங்க, கைய தட்டி பெற்றுக்கிடுங்க. சபிக்கப்பட்ட வல்லமைகள் எரியுது. வாயில அந்நிய பாஷை வருது, அந்நிய பாஷை வருது. ரபதன கதரகா ரிபத ஹத்தரா ரியாத்தர கத்தரா அல்பத்தரா ரியாந்தரவா. எல்லா நாமலையும் அபிஷேகம், ये सारे होठों में अभिषेक। पेंतेकोस्त के दिन में परमेश्वर ने हाथ को नहीं छुआ, पेंतेकोस्त के दिन में पैर को नहीं छुआ, पेंतेकोस्त के दिन परमेश्वर ने उनके मुंह को छुआ। आपके मुंह को छुएंगे, ताली बजाकर नल्ला करेंगे तट्टी। यह चीज आज से आपकी बातें बदलेगी। சகோதரர்களே, भाइयों பாயோ மேரா பாயோ மேரா பகனோ, மனைவிகள்கிட்ட குளிர்ந்த வார்த்தை பேசுங்க. மேரா பகனோ, புருஷர்கள்ட்ட விலையேறப்பட்ட வார்த்தை பேசுங்க. मेरे भाइयों अपनी पत्नियों से ठंडी बातें करो, बहनों आपके पति से अच्छे से बहुमूल्य बातों से बातें किया करो। நீ எப்படி கர்த்தர் தந்த உயிரை வச்சிட்டு வீட்டுக்குள்ள நின்னுட்டு நான் செத்து போவேன்னு சொல்லலாம்? तू कैसे तेरे घर के अंदर खड़ा रहकर परमेश्वर ने जो जान दिया और कहता है मैं मर जाऊंगा कर कर। நீ எப்படி கர்த்தர் தந்த மனைவி வச்சிட்டு உன்னை கட்டனே நான் தொலைஞ்சேன்னு சொல்லலாம்? तू कैसे परमेश्वर दिए हुए पत्नी को देखकर तुझसे शादी किया इसलिए मैं बर्बाद हुआ करके कह सकता है? இங்க இருந்து வர வார்த்தை எல்லாம் விலையேறப்பட்டதா இருக்கணும், இங்க இருந்து வர வார்த்தை எல்லாம் குளிர்ந்ததா இருக்கணும். அந்த தேசம் நல்லா இருக்கும். अरे यहाँ से आने वाली बातें सब बहुमूल्य आनी चाहिए, यहाँ से आने वाली बातें सब ठंडी बातें होनी चाहिए, तभी वो देश बहुत ही कुशल होगा। நல்ல 2 நிமிஷம் கைய தட்டணும். பெந்தக்கோஸ்து அக்கினி இறங்கி நாவ மறுரூபப்படுத்த போறாரு. கண்ண மூடி பிடிங்க, பிடிங்க. ரகத்தர பாபா, பெந்தக்கோஸ்து நாளில அக்கினி மயமான நாவுகள் வர முடியுமானா இப்போ இந்த சபைக்குள்ள மொத்தம் நாவுகள் பரலோகத்தின் நாவுகள். ஏ சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. அத்தல் கந்தல் கவனா உடவ துரவ தாலியா அல் காந்தாரியா. The languages of God, divine language. வாயை திறந்து speak. पेंटेकोस्त के दिन में ये अग्नि जुबानें फटती हुई ये सभी के ऊपर 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க. 2 நிமிஷம் அத்தனை பேரும் ஆவியில ஜெபிங்க. ரெந்த மதன கமதன அடக ரகத பிரௌட பதன உடத்தராதியா ரெந்தல் கனத்தாதியா அல் காந்தாரியா. இனி சத்துரு விரும்புற வார்த்தை உன் வாயில வராது. கர்த்தர் அதை எரிக்கிறார். ये शत्रु चाहने वाला वचन तेरे मुंह से नहीं आएगा, परमेश्वर से जला रहेगा। இனி உன் வாயில இருந்து வாரதெல்லாம் உயிர்ப்பிக்கிற வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தை, குளிர்விக்கிற வார்த்தை, கட்டி எழுப்புகிற வார்த்தை, விலையேறப்பட்ட வார்த்தை. Touch of the Holy Spirit in the mouth of you. Yes, yes, अब इससे तेरे मुंह से आने वाली बातें, ठंडी बातें, जिलाने वाली बातें, बहुमूल्य बातें, परमेश्वर आप सभी को छू रहेगा। பிடிக்குது பிடிக்குது பிடிக்குது. சில பலிபீடங்கள் எரியுது. கண்ண மூடி பெற்றுக. சில பலிபீடங்கள் எரியுது. கைய தட்டி பெற்றுக. நீ பாத்தாரா நீ பக்கந்தாரியா கமா ராக துரமா எரியுது. Yes, yes, पकड़ रहा है, yes, वेदी में पकड़ रहा है, yes, 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 बाले। உன் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பொல்லாத ஆவி இல்ல, குடும்ப பிரச்சனைக்கு காரணம் உன் வாய். अरे तेरा परिवार बिगड़ने के लिए बुरी आत्मा कारण नहीं, परिवार बिगड़ने के लिए तेरा मुंह है। உன் வீட்டுக்குள்ள உள்ள எல்லா நெருக்கத்தின் காரணம் உன் வாய். तेरे परिवार का सारा समस्या का कारण तेरा मुंह है। உன் வீட்டுல ஜெபம் தடைபட காரணம் உன் வாய். तेरे घर में प्रार्थना कम होने का कारण तेरा मुंह है।
உன் வீட்டுல சமாதானத்தை இழந்து போக காரணம் தேர முக்கிய तेरे जीवन में शांति खोने का कारण वो वायदा। இந்த ராத்திரி கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் உன் நாம பிடிக்கிறாரு। आज की रात परमेश्वर अपने अग्नि से तेरे मुंह को पकड़ रहेंगे। 2 நிமிஷம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க 2 minutes இதுவரை பேசாத பாஷை உங்க நாவல போடுறாரு சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கெல்லாம் அபிஷேகம் தருவாரான்னு கேட்டேன் இப்போ நாவல வைக்கிறாரு கண்ணை மூடி பட்டுங்க அது பேச பேச எலும்புகள்ல ஒரு பலம் வருது அல்மராகத நேக்கல ஷராத்தியா ரீவலாக துலாக்க துரிபி நீங்க தனாக்க தாரியா கலா ரேகந்தலா கதுரிபி ரிபாலகா தரா கலாத்தி ராகவத்தலா துரிபி ரிபந்தாலியாத்தா அல்பந்த ஹத்தாரா ரிபகத்துரிபி ரக்கமனாத்தி ராகதுரிபி யா பிடிக்குது அந்நிய பாஷை பிடிக்குது கையை தட்டி பட்டுங்க நிறுத்தாத பிடிக்குது நெருப்பு fire of God Yes, fire! पकड़ रहा है अग्नि हर एक के मुंह में பத்தி பிடிக்குது வேரோட வெட்டுகிறார் பொல்லாத ஆவிய உனக்கு தேவையில்லாத வார்த்தையை உன் வாயில போடுற ஆவிய வெட்டுறாரு கண்ணை மூடி பிடி यस काट रहे हैं जो बातें तेरे मुंह में जरूरी नहीं उससे लाने वाले शैतान को काट रहे ताली बजा के उसे प्राप्त कर ले ध्यान दीजिए ஒரு பானை நிறைச்சு நல்ல சுத்தமான தண்ணியை வச்சுட்டு एक बर्तन को रखकर अच्छा साफ सुथरा पानी रखकर அதுல ஒரு துள்ளி ட்ரைனேஜ் வாட்டரை போட்டா யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களா उसी बर्तन में जहाँ साफ सुथरा पानी है गटर का पानी का एक बूंद गिर गया तो आप उसे इस्तेमाल करोगे या नहीं ஒரு பானை நல்ல தண்ணி தானே இருக்கு अरे पूरा मटके में तो अच्छा साफ सुथरा पानी है ना ஒரு டிராப் தானே அந்த ஒரு டிராப் ஆகும் உங்க வாயில இருந்து வர வார்த்தை वो एक ही बूंद आपके मुंह से निकलने वाली बात है உன் மனைவியை பார்த்து குளிர்மையான வார்த்தை பேசு ए भाई तेरे पत्नी को देख के अच्छे से कुशल ठंडी बातें कहा कर சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்தங்களை விட்டு பெற்ற தகப்பனை விட்டு உன்னை நம்பி இறங்கி வந்த ஒரே குற்றத்துக்காக நல்ல வார்த்தை பேசு तेरे लिए अपने खुद के घर परिवार खुद के गांव शहर को छोड़ कर आइए उस एक गलती के लिए तू उससे अच्छे से बात कर சகோதரி ஐஸ்வர்யா ராய் அளவுல கல்யாணம் பண்ண வேண்டிய வாய்ப்பு வந்தப்போ உன்னை கெட்டனா இல்லையா அந்த ஒற்றை காரணத்துக்காக முத்து போல வார்த்தையை பேசு हे बहनों ऐश्वर्या राय जैसे सुंदर लड़कियां लाइन पे खड़ी थी फिर भी आपसे उन्होंने शादी किया ना उस एक गलती के निमित्त उनसे अच्छी बहुमूल्य बातें कीजिए ஒரு அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया எப்படி இருந்தாலும் ஒன்று யோசிச்சு பாருங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க இல்லையா ये सोच के देखिए ना हम पे भरोसा करके वो आए ना வந்திருக்காங்க இல்லையா இல்லையா आए कि नहीं ஒருத்தன் எங்க பெண்ணு பார்க்க போனாலும் பெண்ணு வீட்டாரங்க சொல்லணும் விசாரிச்சுட்டு தள்ளலாம் और एक जन कई बार भी लड़की देखने जाता है तो कहते थे कि हम देखकर सोचकर विचार करके देंगे வயசு பரலோகத்துக்கு போற யாக்கோபு கண்ட ஏணிப்படி மாதிரி ஏறிட்டே போகுது 30 31 32 अब उम्र जो है याकूब जैसे स्वर्ग चढ़कर गया सीढ़ी पे वैसे 31 32 बढ़ते जा रहा है போற வேகத்துல 5-6 படி கூட ஏறினா கல்யாணம் நடக்கா பின்ன பரலோகமாகும் और जिस गति से जा रहा है और 4-5 कदम चढ़ गए तो फिर शादी नहीं होगी फिर स्वर्ग ही जाना है அதனால அவனுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறதுனால அவனுக்கு புரிஞ்சிட்டு எங்க ஊர்ல யாரோ விசாரிக்க வரவங்கள்ட்ட போட்டு தள்ளணும் अब इस वजह से कि शादी नहीं हो रही इससे उनको पता चल गया शादी के लिए जो आते हैं हमारे गांव में पूछताछ कर रहे इसीलिए वो मना कर रहे அப்ப அவன் புத்தி உள்ளவன் ஒரு பெண்ணை பார்த்தா அவனுக்கு பெண்ணை பிடிச்சிட்டு பெண் வீட்டுக்கார சொல்லிச்சுன்னு உங்க ஊர்ல வந்து விசாரிச்சுட்டு தள்ளலாம் तो उस वो भी बुद्धिमान लड़का था उसने जाके एक लड़की को देखा उसे पसंद आ गया और उसने कहा कि मेरे को पसंद है तो लड़की वाले कहे हम आपके गांव में आके पूछताछ करके देंगे அவன் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து இவனுக்கு வீட்டுக்கு பக்கத்துல உள்ள 10 வீடுகள் கல்யாணம் முடக்கிகளாகும் அந்த வீட்டுல எல்லா வீட்டுலையும் போய் 2000 ரூபாய் வச்சு கொடுத்தான் கொடுத்துட்டு சொன்னா இப்படி என்னை பற்றி விசாரிக்க வருவனும் விசாரிக்க வரவங்கள்ட்ட என்னை பற்றி
பற்றி நல்லதா சொல்லணும், அதுக்கு இது அட்வான்ஸ். तो इसने क्या किया, लड़के ने अपने घर के बाजू में जितने भी 10 घर गए, 10 घरों में जाकर कहा कि मेरे बारे में लड़की वाले पूछने आएंगे, इसीलिए आपको जो है मैं 2000 रुपया दे रहा हूँ सबको, आप लोग मेरे लिए अच्छी बातें बोलना कर कर. இது உங்களுக்கு ஒரு சகோதரன் தார ஒரு ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. ये आपके लिए भाई देने वाला एक सलाह करके रख लीजिए. அவங்க சொன்னது மாதிரி 3 நாள் தாண்டி 4 பேர் வந்துட்டு, वो जैसे के वैसे 3-4 दिन के बाद 3-4 जन आ गए. எல்லா வீட்டிலையும் ஏறணும், எல்லா வீட்டுக்காரங்களும் சொல்லணும், சார் நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவன் அவ்வளவு அவனை மாதிரி ஒரு பையனை உலகத்துல பார்க்க முடியாது, நம்பி கொடுங்கன்னு. और जिसके भी घर पे गए वो लोग कहने लगे, देखिए उसके जैसा कोई और लड़का नहीं, वो बहुत अच्छा है, कोई गंदी आदत नहीं है, उस पे तुम भरोसा करके दे सकते हो करके कहे. 10 வீட்டுக்காரங்களும் ஒரே வார்த்தை சொல்லிச்சுன்னு நம்பி 10 घर वालों ने एक ही बात कही, भरोसा करके நம்பி கொடுங்க. அப்பதான் அவங்க சொல்லணும், நாங்க SBI பேங்க்ல இருந்து இவன் லோன் அடைக்காதனால வந்திருக்கோம், நம்பி கொடுத்ததுதான் பிரச்சனை ஆச்சுன்னு. तो तुरंत इन्होंने कहा, अरे हम तो SBI के बैंक से आए गए, हमने इसको लोन दिया था, भरोसा करके दिया था, इस वजह से आज हम आए क्यों दिया नहीं कर कर. ஒரு வீட்டிலையும் விசாரிக்காம நம்ம கல்யாணம் பண்ணி தந்தனும் இல்லையா? நம்மளை பற்றி விசாரிச்சிருந்தா ஊர்ல எவனாவது நமக்கு பெண்ணு தருவானா? हमारे बारे में भी अगर हमारे गांव में पूछे होते तो कोई हमको लड़की दिए होते क्या? நம்பி தந்தனும் இல்லையா? भरोसा करके दिए ना. என்ன முறப்பு மகு, क्या घूर के देख रहे हो? கூட்டம் முடிந்து என்னை வந்து பார்த்து விட்டு செல்கிறீர். मीटिंग के बाद पास्टर जी से मिलकर जाइए. தந்தனும் இல்லையா? அப்ப அது அந்த ஒரு பாவத்துக்காகவாவது நேசிக்கண்டாமா? देखो भरोसा करके दिए ना, उस एक पाप के लिए तो भी उनसे प्रेम करना चाहिए ना. குளிர்விக்கிற வார்த்தையை பேசணும், ठंड करने वाली बातें कीजिए. ஒன்ன மாதிரி அழகான பெண் ஆசியாவில இல்ல, சொல்லி பாருங்க நாளை சாப்பாடு என்ன டேஸ்டா இருக்கும். तेरे जैसा खूबसूरत महिला पूरे आसिया के खंड में नहीं, ऐसा बोल के देखिए फिर खाना कितना स्वादिष्ट आता है वो देखिए. இல்லன்னா அதை புசிக்கும் நாளில நீ சாவாய். नहीं तो जिस दिन तू उसे खाएगा उस दिन तू मरेगा. என்ன முறைக்கிறீர்கள்? गुरु के சார்பாய் நின்னு பேசிட்டு இருக்கேன், இனி முறைச்சா நான் இவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். आपके तरफ से खड़े रह के बात कर आगे गुरु के तो फिर मैं इनको आइडिया दूंगा. அப்ப மனைவியை நேசிக்கணும், पत्नी से प्रेम कीजिए. மனைவியை पत्नी से நேசிக்கணும். புருஷர்கள் அறிவாளிகளான்னு பார்த்தா புருஷர்கள் அறிவாளிகள் இல்ல, மனைவிகள் தான் அறிவாளிகள். அது எப்படி தெரியும் பாஸ்டர்? உங்களை கெட்டிச்சுன்னு இல்லை அதனால. अरे पति लोग समझदार है क्या? समझदार वो नहीं है, पत्नियां ही समझदार है. ऐसे कैसे बोल सकते पास्टर जी? वो लोग आपसे शादी किए ना इस वजह से. பத்னி पत्नियों புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு, நீ பத்னிக்கு. जो पतियों को देना था वो दे दिया पत्नियों के लिए. ஒரு அல்லேலே உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா उत्साह से बोलिए. வீடு குட்டி பரலோகமா இருக்கணும். வீடு குட்டி பரலோகமா இருந்தா சபை எப்படி இருக்கும் தெரியுமா? தூதர்கள் வந்து தங்கி இருக்கிற இடம் மாதிரி இருக்கும். एक घर एक छोटा स्वर्ग जैसा होना चाहिए. एक घर छोटा स्वर्ग जैसा होना चाहिए. अगर ऐसा होगा तो कलीसिया में स्वर्ग दूत आकर उतर कर रहेंगे. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போறதுக்காக புருஷ் வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை முண்டும் போட்டுட்டு, வெள்ளை முண்டுக்கு என்ன சொல்லுவீங்க? लुंगी 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 லுங்கி இல்ல, धोती 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 धोती. ஓகே, வெள்ளை ஷர்ட்டும் போட்டு வெள்ளை தோத்தியும் போட்டுட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு மனைவிட்ட ஒரு சாய காட்டாரு. एक भाई रविवार के दिन कलीसिया में जाने से पहले वो तैयार होकर अच्छे से सफेद शर्ट पहनकर नीचे धोती पहनकर कुर्सी में बैठकर अपनी पत्नी से एक कप चाय पूछे. சாய குடிச்சிட்டு எங்க போகணும்? चाय पी के कहाँ जाना है? சர்ச்சுக்கு போகணும். चर्च में कलीसिया में जाना है. அவரு சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த கப்பில் இருந்த சாயை வாங்கினாரு. சாய கரெக்டா அவருக்கு மடியில போய் விழுந்து. अब वो कुर्सी में बैठ के एक कप चाय लिए, वो कप की चाय उनके गोद में गिर गई. நான் ஒன்னும் கேட்கல, मैं कुछ नहीं. உங்க வீடுன்னா என்ன நடந்திருக்கும்? வேற ஒண்ணும் நான் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. आपका कर मतलब क्या? உங்க வீடு அப்படி இருந்துச்சுன்னா आपका घर ऐसा था तो उस दिन क्या होता? என் வீடா பாஸ்டர்? என் வீடுனா बीबी मर गया. या வீடுனா மனைவி செத்தா. Is it? ट्रांसलेशन நான் ஹிந்தியில சொல்லல. நான் தோத்தி போட மாட்டேன்.
ஒன்று யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முதலாக வெள்ளை வேஷ்டியும் கட்டி வெள்ளை ஜுப்பாயும் போட்டுட்டு இருக்கும்போ மனைவி கொண்டு சாயை நேர மடியில் போட்டால் என்ன நடக்கும்? देखिए, सफेद शर्ट पहन के धोती पहनकर रविवार के लिए चर्च में जाने के लिए बैठे और पत्नी सीधे से कप चाय लेके आके दे दी और गिर गया। அன்னைக்கு சபையில போய் பேசக்கு ஒதுக்கி வச்சிருந்த மொத்த அந்நிய பாஷையும் வீட்டுல பேசுவாங்க. उस दिन कलीसिया में जाके जितने भी अन्य भाषाएं बोल ली थी वो पूरा का पूरा घर पे ही बोल देंगे। வீட்டுல பேசிட்டு சொல்லுவாரு, இப்ப சர்ச்சுக்கு நேரம் ஆச்சு, பாக்கி அந்நிய பாஷை மத்தியானம். घर में बात करते बोलेंगे अभी चर्च के लिए समय हो गया, बाकी अन्य भाषा चर्च में से आने के बाद। அந்த மனைவிக்கு சர்ச்சில் உட்கார்ந்து ஆராதிக்க முடியுமா? वो पत्नी அந்த மனைவிக்கு சர்ச்சில் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. அந்த மனைவி சொல்லும், ஆண்டவரே புருஷனுடைய உள்ளத்தை குளிர்விப்பீராக. वो पत्नी चर्च में से आराधना कर पाएगी क्या? वो चर्च में बोलेगी परमेश्वर मेरे पति के हृदय को ठंड कीजिए। அந்த அந்த புருஷன் சொல்லி இருக்காரு, மனைவி சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுது, அந்த புருஷன் சொல்லி இருக்கிறாரு, தப்பு என்னோடதுதான். और उसका पति आके गवाही कहता है कि गलती मेरी है। நீ டீ தரும்போ நான் ட்ரெஸ் மாற்றதுக்கு முன்ன டீ வாங்கி குடிச்சிருக்க வேண்டியது. उसने कहा तू चाय देने से पहले ही, मैं कपड़ा पहनने से पहले ही चाय लेके पीना चाहिए था। இல்லன்னா இவ்வளவு ரெஸ்பெக்டோட நீ கொண்டு தந்த டீயை நான் எழும்பி நின்னாவது வாங்கி இருக்க வேண்டியது. नहीं तो इतने सम्मान के साथ तू जो चाय लेके आ रही है, मुझे उठ के खड़े होकर तेरे हाथ से लेना चाहिए था। என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தேடா? कितना समझ देखे क्या? அந்த மனைவி அழுதுட்டே சபையில போய் நின்று சாட்சி சொல்லுது, என் வீடு இன்னைக்கு மரண வீடா இருக்கும்னு நான் நினைச்சேன், இவ்வளவு சாந்தமா பேசுற ஒரு புருஷனை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்னு. तो उस दिन उसकी पत्नी गवाही दे रही है, मेरा घर में लगा मानो आज मृत्यु हो जाएगा, लेकिन मेरे पति इतने शांत नम्रता से बात किए, वो एक अच्छा पति दिए करके परमेश्वर का धन्यवाद कर कर। புருஷன் நஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வருவாரு, டென்ஷன்ல வீட்டுக்கு வருவாரு, மரண வேதனையில வீட்டுக்கு வருவாரு, கம்பல்ல கிட்ட மொத்த டோஸ் மனசுக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. அவரை பலப்படுத்த வேண்டியது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற முத்து. देखो, पति काम के टेंशन से घर पर आएंगे, काम के जो भी प्रेशर के जो भी बॉसों का डोज है वो सब लेकर नष्ट को लेते हुए तकलीफ के साथ वो आएंगे, तो उनको आते ही उनको दिलासा देने के लिए आपके बहुमूल्य बातें जो कि उन्हें बलवंत करेगी। எப்படி ஏன் முறைப்பு? क्यों घूर के देख रहे हो? சீக்கிரத்துல 10:15 வரப்படாதுன்னு ஜெபம் பண்றீங்களா, இல்ல கிளாக் வேகமாய் ஓடுவதாக ஜெபிக்கலா? क्या प्रार्थना करे जल्दी से 10:15 होना चाहिए या जो के धीरे से होना चाहिए कर कर? 10:15 வரை எனக்கு டைம் உண்டு. 10:15 तक मेरे को समय है। நான் அதை ஒரு லைசன்ஸா யூஸ் பண்ணுவேன். मैं उसे लाइसेंस के समान इस्तेमाल करूंगा। 1 मिनट முன்னதா நான் முடிப்பேன். और जो है उसी के समय के पहले ही मैं समाप्त करूंगा। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா बोलिए। உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. उत्साह के साथ அல்லேலூயா बोलिए। சொல்லுங்க. வாய் मुंह என்னும் பட்டறை, मुंह एक भट्टी। சொல்லுங்க. மூக் ஏக் மட்டி. भट्टी भट्टी பட்டி. சொல்லுங்க. மூக் मुंह ஏக் एक பட்டி. भट्टी। இந்த அறிவு முந்திய கிடைச்சுன்னா என்னைக்கு நம்ம நல்லா இருந்திருப்போம். ये समझ हमें पहले मिल गया होता तो कितने अच्छे से होते। 22 கேரட் 18 கேரட் 24 கேரட் 916 கேடிஎம் எல்லாம் இங்க இருக்கு. ये 22 कैरेट 18 कैरेट 24 कैरेट जो भी सबसे कीमती केडियम है वो सब यहाँ जीभ में है। ரொம்ப ரொம்ப கூடுதல் போட்டு அரைச்சிட்டு துப்புனீங்கன்னா அது 916 கேடிஎம். वो बहुत ही अच्छे से चबा कर बोलोगे तो वो 9 से 16 केडियम है। தப்புதான் தப்புதான். ஒரு அல்லேலூயா நல்லா உற்சாகமா சொல்லுங்க. एक அல்லேலூயா उत्साह से बोलिए। இரண்டாவது வாய்க்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற அலங்கார மொழி. दूसरा मुंह के लिए जो सुंदर शब्द पवित्र शास्त्र में कहा गया है 141 சங்கீதம் 3வது வசனம். 141 भजन संगीता का 3रा वचन। 140 का वचन संगीत 3रा वचन. வாசிங்க. पढ़िए। கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இப்ப சொல்லுங்க என்ன? अब बताइए क्या है? உங்களுக்கு தெரியாது இல்லையா? आपको नहीं समझा? இவ்வளவு பிளைனா வசனத்தை போட்டு தந்தப்போ உங்களுக்கு தெரியல இல்லையா? इतना प्लेन वचन डालने का तुम्हें समझा क्या?
ஹிந்தியில வாசிங்க. ये यहोवा ஏ யெகோவா मेरे मुख का पहरा बेटा, मेरा मुख का पहरा बेटा, मेरे होठों के मेरे घुटनों के द्वार पर रखवाली कर. द्वार कदव. your mouth is the door. तुम्हारा मुंह एक दरवाजा द्वार है. दरवाजाயை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? दरवाजा रखकर क्या क्या कर सकते हो? बताइए. दरवाजाயை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும்? दरवाजा द्वार रखकर क्या क्या कर सकते हो? பேசல சரியாவல்ல. You mean protection? आप सुरक्षा वह कह रहे हो? நீ ஊக்கமா ஜெபிக்கணும் தங்கச்சி. இவர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறாரு. சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன். सुरक्षा. அடுத்து अगला. दरवाजा வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? दरवाजा से क्या क्या कर सकते? ஐயோ ये दरवाजा की மூணே உபயோகம் தான் உண்டு. दरवाजा के तीन ही तीन उपयोग है. ஒன்னு உள்ள போலாம், एक अंदर जाना, இன்னொன்னு வெளியே வரலாம், एक बाहर आना, இன்னொன்னு பாதுகாக்கலாம், तीसरा सुरक्षा करना. क्या? இந்த பக்கம் நீங்க வாயை திறக்கல. இதுல இருந்து என்ன புரியுது? பிரசங்கியார் மேல் கடுப்பா இருக்குறீங்க. நோ ப்ராப்ளம். यहाँ से लोग मुंह ही नहीं खोल रहे. इसका मतलब क्या समझ रहे हैं कि आप जन पासवान से गुस्से में हो. டோருக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம்? दरवाजे के अंदर क्या कर सकते? अंदर जा सकते, வெளியே வரலாம், बाहर आ सकते. சொல்லுங்க, நான் சொல்றபடி சொல்லுங்க. வசனம் உள்ள போகணும். இவ்வளவு சத்தமா பேசக்கூடாது, மெதுவா. வசனம் உள்ள போகணும், वचन अंदर जाना चाहिए, துதி வெளியே வரணும், स्तुति बाहर आना चाहिए, வசனத்தை பாதுகாக்கணும், वचन की सुरक्षा करना है. வசனம் உள்ள போகணும், துதி வெளியே வரணும், வசனத்தை பாதுகாக்கணும். நல்ல கை தட்டி. ये वचन अंदर जाना चाहिए, स्तुति बाहर आना चाहिए, वचन की सुरक्षा करना. अच्छे से ताली बजाकर நமக்கு ஒரு 2 லைன் பாடுவோமா? हम 1-2 लाइन गाएंगे क्या? 2 லைன் பாடுவோமா? எனக்கு பாட்டு சுத்தமா வராது, நீங்க ஒத்துழைத்தா நான் பாடலாம். मेरे को भी गीत ठीक से आता नहीं, आप लोग मेरी मदद करोगे तो हम गा सकते. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவான தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவான. நல்ல கை தட்டி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? நல்ல கை தட்டுங்க. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே கருவை கண்ணீரையா என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல,
தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அப்போ ஒண்ணு, வாய் என்பது பட்டறை. ரெண்டு, வாய் என்பது मुंह கதவு. அடுத்து अगला செவி. செவி காது. कान कान ईयर காய் कान कान கான். செவிக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. कान के लिए क्या कहता है वचन? 23 ஏசாயா 5வது வசனம். ஏசாயா का 23वें अध्याय का 5वां वचन. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். உங்களுக்கு புரியல இல்லையா? பரவாயில்ல, எனக்கும் புரியல. ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. திஸ் இயர் இஸ் தி டிப் விண்டோ ஆஃப் அவர் லைஃப். यह कान हमारे लिए एक खिड़की है. एक खिड़की है. एक खिड़की मर्यादा वातरन சொல்லனா खिड़की போடுவேன். என்ன है? क्या है? செவி என்ன? एक कान क्या है? சொல்லுங்க. खिड़की. एक खिड़की है. What is your ear? आपका कान क्या है? My ear is a खिड़की. சொல்லுங்க. मेरा कान एक खिड़की है. This ear is the dim window of life. வாழ்க்கையின் ஜன்னலாக்கும் காது. ये कान ही जीवन का एक विंडो, जीवन का एक खिड़की है. சும்மா யூடியூப்ல ஒரு சம்பவம் வச்சுட்டு ஹெட்செட்டும் வச்சு காதுல கேட்டுட்டு இருக்கப்படாதுன்னு. காதுகள் வாழ்க்கையின் ஜன்னல்கள். कुछ भी घटना यूट्यूब में लगाकर हेडफोन लगाकर कान से सुनते मत रहिए. आपका कान जीवन का खिड़की है. நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். அந்த புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, காதுகள் கருவறைகள். हाँ, एक पुस्तक में मैंने पढ़ा ये कान जो है वो भी एक कोक के समान है. அப்படின்னா இங்க எதை கேட்கிறோமோ அதை கற்பந்தரிக்கிறோம். तो यहाँ पे जो सुनते कानों से उसी को हम उसी से गर्भवती होते. அப்போ வாய் என்ன? मुंह क्या है? பட்டறை. भट्टी. வாய் என்ன? मुंह क्या है? பட்டறை. காது என்ன? कान क्या है? விண்டோ. காது என்ன? कान एक खिड़की. खिड़की. ஆனா ஐ லைக் தட் வேர்ட் வெரி மச். என்ன खिड़की நல்லா இருக்குல்ல? खिड़की अच्छा है ना? एक खिड़की अच्छा है. खिड़की अच्छा है. காதுக்கு என்ன? कान के लिए क्या? खिड़की. खिड़की. இனி கேட்பதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு 5 காரியங்களை சொல்லுவேன். ये सुनने से क्या क्या होता है मैं 5 कार्य आपको बताऊंगा. 5 காரியங்களை சொல்லிட்டு நேரே நம்ம கண்ணுக்கு போவோம். हाँ, 5 कार्य बताने क्या सीधे हम आंख में जाएंगे. எழுதுறீங்க இல்ல எல்லாரும்? लिख रहे ना आप लोग? எழுதி கொண்டிருக்கிறவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. लिखने वाले हाथ उठाकर. சகோதரர்களே, நீங்க பயப்படணும். நீங்க எழுதலைனால நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்ததே ஒரு பெரிய சாதனை. भाई लोग आप नहीं लिखोगे तो मैं कुछ नहीं बोलूंगा. आप आए वही बड़ी बात है. ஆமா. அதுக்கு இடையில உங்கள்கிட்ட கிடுக்கி குடுக்கின்னு சொன்னா தப்பு தான். उसके बीच में आपसे खिड़की द्वार दरवाजा बोलूंगा तो गलत है. ஆனா लेकिन வெளியே போகும்போது நோட்புக் காட்டலைன்னா ஒரு கிடுக்கி தான் விடுவேன். वहां जाते समय नोटबुक नहीं दिखाओगे तो मेरे खिड़की लगा के दे भेजेंगे. அதுல நோ காம்ப்ரமைஸ். उसमें कोई कॉम्प्रोमाइज नहीं. கேட்கறதுனால 5 காரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. सुनने से 5 कार्य होने की संभावना है. நம்பர் 1. नंबर 1, கேட்கறதை கற்பந்தரிக்க வாய்ப்புண்டு. जो सुनते हैं उसी को हम गर्भ रख सकते हैं. கேட்கறத जो सुनते हैं கேட்கறத கற்பந்தரிக்க
அப்போ பயப்படுத்துகிற காரியங்களை நீங்க ஹெட்செட் வச்சு கேட்டா எதை கற்பந்தரிப்பீர்கள்? तो डरने वाली बातों को कानों से हेडसेट लगाकर सुनोगे तो आप எரிச்சல் உள்ள காரியங்களை கேட்டா எதை கற்பந்தரிப்பீர்கள்? जलन की बातों को सुनोगे तो किसको गर्भ रख रहे हो? நீங்க என்ன நினைச்சீங்க பெண்கள் மட்டும் பிரெக்னன்ட்டா? பெண்களுக்கு 10 மாசம் பிரெக்னன்ட், யூ லைஃப் டைம் பிரெக்னன்ட். ये आप लोग क्या सोचते हो कि महिलाएं प्रेग्नेंट होते क्या? वो तो सिर्फ 9 महीने के लिए, लेकिन तुम तो पूरे साल पूरे जीवन प्रेग्नेंट होते हो. जीवन पूरा प्रेग्नेंट खिड़की அவங்க 10 மாசத்துல இறக்கி வைப்பனும், ஆப் खिड़की இறக்கி வைப்பு नहीं है. वो 10 महीने में उतार सकते, लेकिन आप जिंदगी भर खिड़की उतार नहीं सकते. पவுல் சொல்றாரு 24 hours a day, 7 days a week, 30 days a month, 365 days a year I am pregnant. पौलुस कहता है 24 घंटे हफ्ते में 7 दिन, महीने का 30 दिन, 365 दिन साल में मैं हमेशा गर्भ की पीड़ा में रहता हूं. மனைவி அப்படிங்கிறது 10 மாசம் கர்ப்பிணி, புருஷன் அப்படிங்கிறவன் எவர் கர்ப்பிணி? கர்ப்பிணி இல்ல, கர்ப்பணன். पत्नी जो है 10 महीने गर्भवती रहती है, पति जो है वो पूरे जीवन जो है गर्भवती में रहता है. ஆமென். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா जोर से बोलिए. இதுவரை நீங்க எதை கேட்டீங்களோ அதை கற்பந்தரிக்கிறீர்கள். இதுவரை உங்க காதுல எது விழுந்ததோ அது உங்க உள்ள உற்பத்தியாகி விட்டது. अभी तक जो भी आपने बातों कानों से सुना है वो आपके अंदर गर्भ रख चुका है. जो बातें आपने कानों से सुना वो आपके पेट में उत्पन्न हो गया है. இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? ஹியரிங் leads to pregnancy. सुनना हमें ले जाता है गर्भवती की ओर. பெரிய கஷ்டம், அதை விட்டு தள்ளுவோம். 2 கேட்பதனால் நோய் வருகிறது. दूसरा सुनने से बीमारी आती है. அங்க பாருங்க நீங்க वहां पर देखिए, நீங்களே பாருங்க. கேட்டவர்கள் நோயாளிகள் அல்ல. जो सुनने वाले व्यक्ति थे वो बीमारी नहीं थे. கேட்டவர்கள் நல்லாதான் இருந்தனும். जो सुन रहे वे अच्छे ही थे. ஆனா அவர்கள் காதுகளுக்கு வந்த செய்தி அவர்களை என்ன ஆக்குனது? लेकिन उनके कानों में जो संदेश आया वो उन्होंने क्या, उस संदेश से क्या हुआ? சில காரியங்களை கேட்கும்போது நமக்கு தலை வலிக்குது, பாத்தீங்களா? ये कुछ कार्य को सुनते हमारा सिर दुखता है, पता है ना? சில காரியங்களை கேட்கும்போது நமக்கு தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, உடம்புல ஒரு கிடீனஸ் வருது, பாத்தீங்களா? கேட்ட உடனே एक कुछ कार्य को सुनते ही हमारे सिर में दर्द आ जाता है. कुछ कार्य को सुनते ही गर्दन में दर्द आता है और हम अचानक कांपने लगते हैं. आपको पता है ना? पता है ना? ये पता है ना? பல ஆட்களுக்கு நோய்களுக்கு காரணம் அவங்க உடம்புல உள்ள வைரஸும் கிருமியும் தொற்றும் கிற்றும் ஒண்ணும் அல்ல. கேட்கிறது மொத்தம் மோசமானது, அதன் விளைவுகள் உடம்புல நோயாய் பாதிக்கிறது. कई लोगों के जीवन में बीमारी आने का कारण उनके अंदर कीटाणु वायरस है. इस वजह से नहीं, वो जो भी बुरी बातें कानों से सुनते उसी कारण उनके शरीर में बीमारी है. இந்த ராத்திரில இருந்து வசனத்தை கேட்க தொடங்குங்க, வசனம் கர்ப்பந்தரிக்கும். ये आज के दिन से वचन को सुनना शुरू कीजिए, वो वचन आपके अंदर गर्भ रखेगा. कई उयर्ती और हालेलुया बोलिए. हाथ उठाकर हालेलुया बोलिए. हाथ उठाकर एक हालेलुया बोलिए. கைகளை உயர்த்தி हालेलुया. அப்ப தேவையில்லாத வார்த்தைகள் உன் காதுக்கு வரும்போ அத வார்த்தையை வெளியில வச்சு அரெஸ்ட் பண்ணணும். अरे जो बातें जरूरी नहीं वो हमारे कानों में आती, उसे बाहर रखकर वहीं उसे गिरफ्तार करना है. ஏன்னா கேட்பதனால் நோய் உண்டாகும். क्योंकि सुनने से बीमारी आती है. அப்ப 1 கேட்பதனால் கற்பந்தரிக்கும், 2 கேட்பதனால் நோய் உண்டாகும், 3 கேட்பதனால் மரணம் உண்டாகும். एक सुनने से गर्भ रखते हैं, दूसरा सुनने से बीमारी होती है, तीसरा सुनने से मृत्यु आती है. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது என்கிற வார்த்தை அந்த பினேகாசின் மனைவியுடைய காதுல விழுந்த உடனே செத்தாள். अरे पहले सामुएल के 4थे अध्याय के 22 और 23 वचन में वो वाचा का संदूक को पकड़ लिया करके इस संदेश को सुनती ही फिनहास की पत्नी मरी. காதுகள் கற்பத்தின் வாசல்கள், காதுகள் நோய் கொண்டு வருகிற கதவுகள், காதுகள் உங்களை கொல்ல முடியும். एक कान जो है वो गर्भ का रास्ता है, बीमारी ले आने का रास्ता है. कान जो है आपको मार डालेगी. மற்றவன் தோற்று போனதை நான் கேட்க விரும்பல, மற்றவன் பாவத்தில் விழுந்ததை நான் கேட்க விரும்பல, மற்றவன் அழிஞ்சு போனதை நான் கேட்க விரும்பல. நான் கேட்க விரும்புகிறது, சிலர் ஜெபிக்கிறார்கள், சிலர் நிற்கிறார்கள், சிலர் போராடுகிறார்கள். நான் கேட்க விரும்புகிறது ஆவிக்குரியது. ஏன்னா அதை கேட்க கேட்க என்னால நிற்க முடியும். ये दूसरा गिर गया है, दूसरा पाप में फंस
फंस गया है, दूसरा मर गया है, दूसरा हार गया है, वो सुनना नहीं, मुझे सुनना है। तो वो प्रार्थना कर रहा है, वो प्रार्थना में बढ़ रहा है, वो आत्मिक जीवन में बढ़ रहा है, वो आत्मा के कार्य में आगे बढ़ रहा है। वो सुनते सुनते मेरा भी जीवन बढ़ेगा। இப்ப சொல்லுங்க, கேட்பதனால் என்ன நடக்குது? ஒண்ணு, கேட்பதனால் सुनने से क्या होता है? நல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. கேட்பதனால் கற்பந்தரிக்கிறோம். 2, கேட்பதனால் நோய் வருது. 3வது, கேட்பதனால் மரணம் வருகிறது. 4, கேட்பதனால் கையும் காலும் தளர்கிறது, பேரலைஸ்ட். और चौथा, कानों से जो बातें सुनते उस वजह से हाथ पांव में लकवा लग जाता है। எரேமியா 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். यिर्मयाह का 6वें अध्याय का 24वां वचन। எரேமியா 6:24. அவர்கள் வருகிற செய்தி பாத்தீங்களா? அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நாம் தளர்ந்தோம். उनके आने की समाचार सुनते हमारा हाथ ढीले पड़ गए। உங்க உடம்புல டக்குன்னு ஒரு கிடினஸ் வருது இல்லையா? அது காரணம் நீ தேவ சித்தம் இல்லாதவைகளை கேட்கிறாய். உன் உடம்பு திடீர்னு ஷிவரிங் ஆகுது இல்லையா? அதற்கு காரணம் உன் காதுகள்ல தேவ சித்தம் இல்லாத வார்த்தைகள் வருகிறது. திடீர்னு உங்களுக்கு ஏதோ விழுந்து போற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? காரணம் உன் காதுல வருகிற வார்த்தைகள். திடீர்னு உடம்பு சொட்டாய் ஏதோ பயம் வருது இல்லையா? காரணம் நீ கேட்கிற வார்த்தைகள் கேட்பது தளர பண்ணும். कुछ समय कुछ बातों को सुनते ही तेरे शरीर में गिड़ीनस आता है, कुछ बातों को सुनते ही तेरा शरीर कांपने लगता है, कुछ बातों को सुनते ही ऐसा लगता है कि मैं गिर जाऊंगा, कुछ बातों को सुनते ही तुझे लगता है कि तू मर जाएगा। ये किस वजह से? तेरे कानों से जो बुरी बुरी बातें तू सुनता है वो तुझे ऐसा करती है। பாவம் நிறைந்த காரியங்கள், இச்சையான காரியங்கள், இச்சையை தூண்டுகிற காரியங்கள் இங்க வரும்ப இன்பமா இருக்கும், இங்க போம்பதான் பிரச்சனை. ये पाप की बातें, जो दुनिया की अभिलाषा इच्छा की बातें है, यहाँ आते आते बहुत अच्छा लगता है, लेकिन यहाँ आने के बाद ही उसकी तकलीफ पता चलती है। இங்க இங்க வரும்போ அச்சா சவுண்ட். ஆஹா, 5 மணிக்கு கேட்கறான் அவள்கிட்ட, சாப்பிட்டியான்னு. அவ சொல்றா, இல்ல சூரியனே இதுவரை குளிச்சுட்டு கிளம்பலன்னு. वो यहाँ पर आते समय बहुत अच्छा मीठा लगता है, 5 घंटे बात करते, तू खाना 5 बजे बात करते और वो कहते कि अभी तो सूरज भी नहीं निकला। அவ என்ன நினைப்பா? ஓ 5 மணிக்கே சாப்பிட்டியான்னு கேட்கறவன் கல்யாணம் ஆனா நம்மளை நல்லா வச்சிருப்பான்னு. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்கல, வந்து கேட்கறான், கொட்டியிருப்பியே. वो सोचती है शादी से पहले तो सुबह सुबह 5 बजे पूछता है कि तू खाना खाई क्या करके, तो शादी के बाद कितना ख्याल रखेगा करके ऐसा सोच के आती है। फिर शादी होने के बाद वो एक भी बार पूछता नहीं, वो आकर कहता है तूने ठूस लिया क्या? ओके, नो प्रॉब्लम, आई विल एडजस्ट. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேட்பது தீட்டுப்படுத்தும். जो पहले राजा का 6वें अध्याय का 7वां वचन, जो हम सुनते गए वो हमें अशुद्ध करता है। 1 ராஜாக்கள் 6:7. पहले राजाओं का 6वें अध्याय का 7वां वचन। 1 किंग्स पहला राजा 6 अध्याय 6वां अध्याय। ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இப்ப சொல்லுங்க, சத்தம் என்ன செய்யும்? अब बताइए आवाज क्या करती है? தீட்டுப்படுத்தும். சில நேரம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பார்க்கறோம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. தெய்வமேன்னு கூப்பிடுறோம், தேவ பிரசன்னம் இல்லை. ஏன்? தீட்டுப்படுத்துகிற சத்தங்கள். कुछ समय परमेश्वर करके बुलाकर देखते, परमेश्वर की उपस्थिति को अनुभव नहीं कर पा रहे। कुछ समय प्रार्थना करते, परमेश्वर की उपस्थिति को अनुभव नहीं कर पा रहे। क्यों? जो आवाज है जो हमें अशुद्ध करती है। அதனால சாலமோன் சொன்னான், தேவாலயம் கட்டும்போ ஒரு சத்தம் கூட தேவாலயத்தை சுற்றி கேட்க கூடாது. தேவ பிரசன்னம் இறங்க எந்த தடையும் இருக்கப்படாது. इसीलिए सुलेमान ने कहा परमेश्वर के भवन बांधते समय कोई भी टोक टोक की आवाज नहीं आनी चाहिए, परमेश्वर की उपस्थिति के लिए रुकावट नहीं रहनी चाहिए। பிள்ளைகள் தீட்டுப்பட காரணம் நீங்க வீட்டுக்குள்ள போடுற சத்தம். ये बच्चे अशुद्ध होने का कारण आप घर में जो आवाज करते हो ना उसका कारण है। சத்தம் தீட்டுப்படுத்தும். आवाज अशुद्ध करेगी। நான் எத்தனை நான் சொன்னேன்? मैंने कितना कहा? 5 6 छठवा 29ஆம் சங்கீதம் 9வது வசனம். 29वां भजन संगीता का 9वां वचन। காதுகள் கேட்கிறது பிரசவிக்க பண்ணும். जो कान सुनता है वो प्रसव की पीड़ा लाता है। கர்த்தருடைய
சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து. கேளுங்க, மானுக்கு பிரசவத்துக்கு டைம் ஆச்சு. देखो हिरनी के लिए जो है சம்பவம் என்ன ஆச்சுன்னா, தேவையானதெல்லாம் தேவைக்கு மேலே மேஞ்சிருக்கு இந்த மானு. உள்ள கடந்த குட்டி வெயிட் போட்டுட்டு அப்புறம் பார்த்த வெட்டனரி டாக்டர் பெட் ரெஸ்ட் கொடுத்தாரு. பெட் ரெஸ்ட் கொடுத்து டெலிவரி டைம் ஆனப்போ டாக்டர் சொன்னார், இந்த பிள்ளை வெளியே வராது, இந்த மான்குட்டி நல்ல வெயிட்டாக இருக்குன்னு. ஒரு வசனம் காதில் விழுந்த உடனே குட்டி பிஸ்குன்னு வெளியே வந்து. देखो संभव क्या है, ये जो हिरणी है जब ही गर्भवती हुई तो अच्छे से इसने चारा को भर के खा लिया, तो अंदर जो बच्चा है वो बहुत मोटा हो गया। तो डॉक्टर ने कह दिया कि भाई तेरे को तो जो है डिलीवरी के लिए तो बेड रेस्ट लेकर के, लेकिन डिलीवरी हो नहीं रहा। तो लेकिन परमेश्वर का एक वचन का आवाज सुनते ही बच्चा अपने आप आ गया। உன் காதை திறந்து வை, உன் வீட்டில் ஆசீர்வாதம் பிரசவிக்கும். உன் காதை திறந்து வை, நன்மை பிரசவிக்கும். கற்பம் திறந்து பிறக்க போகுது. அடைக்கப்பட்ட கற்பத்தின் கதவுகள் காதுகளில் வருகிற சத்தத்தில் திறக்க போகுது. ஒரு நிமிஷம் கையை தட்டி, ये कान को खोल के रख, तेरे घर में भलाई गर्भवतियों की जन्म देगी। ये तू कान को खोल के रख, तेरे घर में आशीर्वाद गर्भवतियों के जन्म देगा। ये तू तेरे कान को खोल के रख, तू गर्भवती होके बच्चे को जन्म देगी, तेरा गर्भ खुलेगा। ये நான் கேட்கிறேன், வார்த்தையினால தான மான உண்டாக்குனார் இல்லையா? வார்த்தையினால உண்டாக்குன மான வார்த்தை அனுப்பி பிரசவிக்க பண்ண முடியும்னா, கையினால உண்டாக்குன உங்களையும் என்னையும் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம் பிடிக்குது. உன் வீட்டுல பிரசவம் நடக்க போகுது, வாக்குத்தத்தம் பறக்க போகுது. கையை தட்டி பெற்றுக, நன்மை பறக்க போகுது. ஏய் சத்தம் போதல்ல, பத்தல் கந்தல் கவத்தரம் பறக்குது, அற்புதம் பறக்குது, அடையாளம் பறக்குது, கிருபை பறக்குது. यस 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 ये वचन से ही हिरनी को जन्म किए, वचन से उसका गर्भवात होने के लिए रखे। तो हाथों से बनाए हम मनुष्य के परमेश्वर क्या क्या कर सकते हैं। துருவி யந்தரமா ஒரு கற்பத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அடைஞ்ச கற்பத்தை வசனத்தை அனுப்பி திறக்க போறாரு. அந்த டியூப்ல உள்ள அடைப்பு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுது. Every fallopian tube be opened in the name of Jesus by the power of the word of God. கண்ண மூடி கையை தட்டி, இந்த வார்த்தை காதுல வருது, இந்த வார்த்தை காதுல வருது. ஈன பண்ணுகிற சத்தம், ஈன பண்ணுகிற சத்தம். நீ கற்பந்தரிக்க பலன் கொள்ளுகிறாய், நீ பிரசவிக்க போற. ஏ சபையே, நீ பிரசவிக்க போற. तू गर्भवती होने वाली है, तेरे जो भी कमी है उसे परमेश्वर खोल रहेगा। यस 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 ए कलीसिया, तू गर्भवती होकर जन्म देगी। நான் தேவையில்லாத காரியங்களை கேட்டப்ப வீட்டுல யாரும் காணல அப்படின்னு நினைக்கப்படாது. கேட்டது ஓன் காது உள்ளே போய்விட்டது. तू जब बातें जरूरी नहीं उसे सुनता है तो ये नहीं सोचना चाहिए कि घर में किसी और को पता नहीं, क्योंकि तेरे कान ने सुना है और वो तेरे अंदर चले गया। நீங்க யாரு காணாம கேட்டாலும் சரி, பப்ளிக்ல கேட்டாலும் சரி, பிரைவேட்ல கேட்டாலும் சரி, கேட்கிறது ஒவ்வொன்றும் உள்ள போய் உற்பத்தி தொடங்குது. ये तू कहीं पर भी सुने, बाहर सुने, पब्लिक में सुने या छिप के सुने, जो भी तूने सुना है वो सब तेरे अंदर जाके बैठा है। அப்படின்னா நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்தில் வந்து கேட்கிற வசனங்கள் என்னெல்லாம் பகுதியை தொடுகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை காலம் கேட்ட வசனங்கள் எந்த பகுதியில பிடிச்சு குலுக்கிருக்கு இல்லையோ, கை தட்டி வாயை திறந்து பெற்றுக பெற்றுக. அடைஞ்ச கற்பம் திறக்குது. அபோர்ஷன் ஆகி போன பிள்ளைய இந்த ராத்திரி கற்பத்தில் மறுபடியும் போடுறாரு. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக. Be opened, be opened, be opened. திறக்குது திறக்குது திறக்குது. खुल रहा है खुल रहा है खुल रहा है। इतने सालों से हफ्ते हफ्ते जो वचन सुनते गए वो हमारे अंदर रखकर क्या क्या करने वाला है। ये अबोश हुआ, वो बच्चा फिर से परमेश्वर तुझे देंगे। ये फिर से तू गर्भवती होगी। ये इट इज रीओपनिंग, ये तो फिर से खुल रहा है। அப்போ வாய்க்கு அலங்காரம் மொழிய சொல்லுங்க. तो मुंह के लिए सुंदर बातें शब्द क्या क्या है? என்ன? பட்டறை. பட்டி. அப்புறம் காதுக்கு அலங்காரம் மொழிய சொல்லுங்க. कान के लिए सुंदर बातें, விண்டோ விண்டோ கிடுக்கி खिड़की। 3 तीसरा கண்ணு. எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். एरेमिया का 9वें अध्याय का 30वां वचन आँख के बारे में।
அவர்கள் பொய்யை பிரயோகிக்க 9:1 இப்போ யாராவது சொல்லுங்க, அங்க அந்த வார்த்தை இருக்கு, கண்ணுக்கு அலங்கார மொழி அங்க இருக்கு. वहां पर आंखों की एक सुंदर बातें बताई गई है. பரவாயில்ல, யாரோ சொல்லுச்சு நானே. ஸ்ட்ரீம், वो एक सोता है. एक सोता, सोता, जल का सोता, நீரூற்று. जल का सोता. நீ அப்படியே கூர்மையா பார்த்துட்டு இருப்ப இல்ல காரியம், அந்த காரியம் அப்படியே உள்ள போய் ஊறுது. तू बहुत ही ध्यान से देखते रहता है ना, वो कार्य वैसे ही जल के सोते के समान तेरे अंदर जाता है. அது உள்ள போய் உண்டாக்குற தாக்கம் அடுத்த கண்ணில இருந்து 2 ஊற்றா வெளியே வருது. वो अंदर जाके जो भी प्रभाव के कार्य किए वो बाद में आंख में आंसू के समान दोनों आंख से आता है. நீங்க கொஞ்ச காலம் உள்ளம் திறந்து ஆராதிக்கலன்னா கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? உங்க கண்களில் உள்ள ஊற்று வறண்டு போகும். अगर आप जो है अच्छे से आराधना नहीं करोगे तो थोड़ा समय के बाद आपकी आंखों की जो जल का सोता है वो सूख जाएगा. அப்புறம் நீங்க ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் ஜெபம் வராது. उसके बाद आप लोग प्रार्थना करने के लिए चाहोगे तो भी प्रार्थना नहीं कर पाओगे. வற்றி போன ஊற்றில இருந்து தண்ணீர் வராதது போல பின்ன கண்கள் ஈரமாகாது. देखो, सूखे हुए जल के सोते से जैसा जल नहीं आता वैसे आंख से फिर जल पानी नहीं आएगी. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதத்துக்கான ஊற்றுக்கண்களை என் கண்ணிலே வச்சிருக்காரு. इस दुनिया का सबसे बड़ा आशीर्वाद, मेरे आशीर्वाद का जो जल का सोता है वो मेरे आंख में ही रखेंगे. முழங்கால நின்று தேவ பிரசன்னத்துல 2 துள்ளி கண்ணீர் விட்டா தெரியும் அந்த ஊற்றுக்கு பவர் என்னன்னு. एक घुटने टेक कर तेरे आंखों से 2 बूंद आंसू तू बहा के प्रार्थना करेगा तो तुझे उसका पता चलेगा उसका सामर्थ्य कितना है. இப்ப சொல்லுங்க, வாய்க்கு அலங்கார மொழி என்ன? मुंह के लिए सुंदर बात भट्टी, பட்டறை. भट्टी. காதுக்கு அலங்கார மொழி என்ன? कान के लिए सुंदर बात खिड़की, டிம் விண்டோ, கிடக்கி. ஓகே, காதுக்கு அலங்கார மொழி என்ன? कान के लिए सुंदर बात क्या है? கண்ணு, கண்ணு. आँख के लिए सुंदर बात क्या है? நீரூற்று. இப்ப நான் கேட்கிறேன், கண்ணுல கண்ணீர் வாரது ஆசீர்வாதமா சாபமா? अब मैं पूछता हूँ, आँख में आंसू आना आशीष है या श्राप है? புருஷர்களே, पतियों, ஆணுங்க அழமாட்டணும்னு சொல்லி மயில் குட்டி மாதிரி உட்கார்ந்து இருக்கப்படாது. देखो, पुरुष जो रोते नहीं है कर ऐसे नहीं बैठना है. சகோதரர்கள் சபைக்கு வந்திருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்கள பார்த்தா குளச்சல் 8 கிலோமீட்டர்னு ஒரு கல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. देखो, अगर आप देखोगे तो जो भाई लोग जब चर्च में आते हैं, कलीसिया में आते हैं, देखो जो मारवे के इधर एक बड़ा पत्थर रहता है ना, बड़ा स्ट्रांग पत्थर, वैसा लगते हैं. इतना किलोमीटर दूर करके एक पत्थर रखते ना वैसा. சிரிக்க வேண்டிய காரியம் சொன்னாலும் சிரிக்கல முடியல. हंसने का कार्य बोले तो भी नहीं हंसे. நான் குளச்சல் 8 கிலோமீட்டர்னு சொன்னா நீங்க 10 கிலோமீட்டர் மாதிரி இருந்தா अभी आपको समझ से बोलता, मारवे 10 किलोमीटर दूर है करके जो बताया गया वैसा पत्थर के समान नहीं कर ஊறணும், கண்ணில் இருந்து கண்ணீர் ஊறணும். आंख से आंसू निकलना चाहिए. அந்நாள் ஒரு தடவை ஊற்று கண்ணை திறந்த பொழுது சாமுவேல் பிறந்தான். अन्ना जब जल का सोता आंख से खोल दी तो सामुवेल पैदा हुआ. ஒரு தடவை ஊற்று கண்ணை திறந்து பார், கண்களில் இருந்து அருவி ஒழுகட்டும். அடைஞ்சு போன அந்த ஊற்றை மறுபடியும் திறக்கணும், மறுபடியும் கண்ணீர் விடணும். தேவ பிரசன்னத்தில் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய கண்ணீர் ஊற்று. एक बार तेरे आँख के जल के सोते को खोल के देख, उसके बाद पता चलेगा कितने आशीष आती कर हमें जो परमेश्वर ने सबसे बड़ा आशीष दिया है वो हमारे आंखों में जो जल का सोता दिया है वही है. புருஷர்களே, கண்ணீரோட ஜெபிக்கிற உங்க மனைவியை பார்த்து எப்போ என்ன அழுமூஞ்சி சிடுமூஞ்சின்னு சொல்லப்படாது. அவங்க விட்ட கண்ணீர் தான் உங்களை உயிரோட வைக்குது. ये पतियों, हमेशा अपनी पत्नी को देखकर क्या तू हमेशा रो के प्रार्थना करती है, आंसू बहा के प्रार्थना करती है? तेरा मुंह देख कैसा कर ऐसा नहीं बोलना चाहिए. उसके आंसू के प्रार्थना
नहीं, तुम्हें आज जिंदा खड़ा करके रखा है। அந்த கண்ணீரின் ஊற்று கண்ணை இந்த ராத்திரி வறண்டு போனத God is going to reopen that stream. वो आँख में से जो जल आता था, जो सूखा पड़ गया है, उस सोते को परमेश्वर दोबारा फिर से खोलने वाले हैं। நல்லா கை தட்டி अच्छे से ताली बजाकर। இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. अब एक एक कर कर बोलिए। ஒன்று ஒரு அல்லேலியா சொல்லுங்க. एक அல்லேலூயா बोलिए। அப்படியே கையை உயர்த்தி பிடிங்க. हाथ ऊपर करके दिखाए। நல்லா கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. हाथ उठाकर। அடே குமாரா, கையை உயர்த்தி நல்லா உயர்த்தி. अच्छे से उठा। உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சத்தம் போதல்ல. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் அப்பா உம் சந்நிதியில் அகம் மகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில் அகம் மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, ஏங்குதையா ஏங்குதையா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ? என்ன பயங்கரல்ல. அப்பா உம் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. ஏங்குதையா ஏங்குதையா என் இதயம், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன்,
உம்மை தான் நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் அர்ப்பணிப்போட பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. அப்பா உன் சந்நிதியில் தான். சொல்லுங்க தங்கங்களா, அர்ப்பணிப்போட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஊற்ற திறக்கிறாரு. பழையதை விட அதிகமா ஜெபிக்க போறேன். ஊற்று திறக்குது. வறண்ட நிலத்துல மழை பெய்யுது. கண்ணை மூடி. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் எனக்கு அந்த வறண்டு போன ஊற்ற மறுபடியும் திறக்கணும்னு விரும்புறோம்? கையை உயர்த்தி. परमेश्वर वो सूखा हुआ आपका फिर से देना चाहिए. आज से हाथ उठाकर வாயை திறந்து. ஆவியானவர் பலமா இறங்குறாரு. ஆவியானவர் பலமா இறங்கி அந்த ஜெப ஊற்ற மறுபடியும் திறந்து விட போறாரு. அந்த கண்ணீரின் ஊற்ற மறுபடியும் திறந்து விட போறாரு. அந்த அபிஷேகத்தின் ஊற்ற மறுபடியும் திறந்து விட போறாரு. அதுவும் வாழ்க்கையில அப்ப வருவதற்கு ஒரு கதவை கர்த்தர் திறந்து வைக்கிறாரு. அது சில பிரச்சனைகளை உடைச்சிட்டு வருது. உடைச்சிட்டு கூப்பிடு தங்க, கூப்பிடு. வாயை திறந்து கூப்பிடு. கண்ணீர் விடுவது ஒரு சாபம் அல்ல. கண்ணீர் விடுவது ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு முன்ன கண்ணீர் விடுறோங்கிறதா முக்கியம். அதிகாரிகளுக்கு முன்ன இல்ல, என் ரட்சகருக்கு முன்ன கண்ணீர் விடுறேன். உன் இருதயத்தை திறந்து ஊற்று. சாமுவேல் பிறக்க போறான். உன் இருதயத்தை உடைச்சு ஊற்று. அடையாளங்கள் பிறக்க போகுது. ஆண்டுகளுக்கு முன்ன பரலோகத்தின் தேவன் உன்னை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம் வெளிப்படாதபடி அதை தடுத்து வைத்திருக்கிற மதில்கள் இந்த ராத்திரி உடைஞ்சு விழுது. ஊற்று புறப்பட்டு வந்து உடைக்குது. ஊற்று புறப்பட்டு வந்து உடைக்குது. கூப்பிடு. पुकार पुकार पुकार. आज सुबह ना श्राप नहीं, आज सुबह ना एक आशीर्वाद है. आज सुबह अधिकारी के सामने नहीं, दुनिया के सामने नहीं, उद्धार करता प्रभु के सामने बगा वो तेरे लिए आशीष का द्वार खोल देंगे. यस अन्नाल की तरह यस तेरे लिए वो जल का सोता खोलेंगे. आशीष को रोके वो रुकावट उसे तोड़ेंगे. यस बुला मुंह खोल के यीशु. கூப்பிடு கூப்பிடு. ஆவியானவர் உங்களை எப்படி ஏவறாரோ அப்படி ஜெபிங்க. எனக்கு ஒண்ணுதான் நடக்கணும். எனக்கு அந்த ஊற்று திறக்கணும். ஆவியானவர் ஏவறபடி ஜெபிங்க. சத்தமிட்டு கூப்பிட விரும்புறவங்க சத்தமிட்டு கூப்பிடுங்க. கண்ணீர் விட விரும்புறவங்க கண்ணீர் விடுங்க. ஆனா இந்த ராத்திரி that stream is going to be opened again. God is going to open the door again. கர்த்தர் மறுபடியும் திறக்க போறாரு. இனி சத்துருவுக்கு இடம் இல்ல. சத்துருவுடைய நாட்கள் முடிந்து விட்டது. அவன் கை ஒன்ன விட்டு எடுக்க போறான். கர்த்தருடைய கை உன் தலைக்கு மேல வந்து இறங்குது. கண்ணமூடி 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 போராடு போராடு. मुंह खोल के मुंह खोल के मुंह खोल के यस मुंह खोल के जैसा आत्मा परमेश्वर कहते वैसा प्रार्थना कर. यस परमेश्वर परमेश्वर कार्य करे. यस मुंह खोल के यस बोल बोल बोल. यस 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 बोल. यस बोल 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 बोल. यस वो सोते को खोल रहे हैं. आपके जल का सोता यस கூப்பிடு. தங்கச்சி கூப்பிடு. சகோதரி கூப்பிடு. சகோதரா ஐயா கூப்பிடு. கர்த்தர் செலவற்ற உடைச்சு ஊத்த போறாரு. உடைச்சு ஊத்த போறாரு. உடைச்சு ஊத்த போறாரு. यस यस कुछ को तोड़ के उठेलेंगे. यस भाई बुला. यस यीशु करके बुला. कुछ को तोड़ के तुझे भरेंगे. कुछ को तोड़ के तेरे पर उठेलेंगे. நீ இதுவரை கண்டிராத ஒரு ஜெப ஆவி உன் கண்ணுல ஆண்டவர் போடுறாரு. உன் உள்ளத்துல ஆண்டவர் போடுறாரு. இப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுமான்னு நீ ஆச்சரியப்படுகிற அளவுல அபிஷேகத்தின் ஊற்று புறப்பட்டு வருது. ரிமல் கமான் அகத்தியா ராகத்துனா கதாரியா ரெகதா லக்கா ஷக்கா ரிபா கமக்கா லக்கமக்கா ராகத்துனா கரிய பயங்கர அபிஷேகம். பயங்கர அபிஷேகம். பயங்கர அபிஷேகம். சில சவுடத்துல பயங்கர அபிஷேகம் இருக்குது. ரிபல பரபரப ஷகரபரப ரிபலபரப கந்தரபரப ரிபலப கத்தரபரப. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஊற்று புறப்படுது. यस जल का सोता निकल रहा है. ताली बजा के पा लीजिए
விடாத அப்படியே முன்னே ஏறு அந்த கயரை பிடிச்ச மேல வா அந்த கண்ணீரை பிடிச்ச மேல வா பிடிக்குது உனக்கு முன்ன ஒரு ஏணி வைக்கிறாரு அந்த ஏணியில ஏறி வா सीढ़ी पे चढ़ गया एक सीढ़ी रख रहे सीढ़ी पे चढ़ गया நான் ஜெபிக்க போறேன் எல்லா பக்கம் அக்கினி வந்து விழ போகுது எல்லா பக்கம் அபிஷேகம் வந்து விழ போகுது நல்லா கண்ணை மூடுங்க உன்னதம் திறக்கப்பட்டு உன்னதத்திலிருந்து ஒரு ஊற்றுக்கண் இப்போ இந்த ஜனத்தின் மேல பாய்வதாக பாயுது இனி உன்னால கட்டுப்படுத்த முடியாது கையை தட்டி பெற்றுங்க பாய்ச்சாச்சு ரிவர் ஃப்ளோ yes बाले हर तरफ स्वर खोलकर yes बाले हर तरफ yes சில கண்ணுல எல்லாம் கண்ணீர் வருது முதல் தடவையா கண்ணீர் வருது உன் கண்ணுல இருந்து கற்ப ஊற்று போல பறக்குது पहली बार कुछ की आंखों में आंसू आ रहा है कुछ की आंखों से गर्भ का सोता निकल रहा है யாரும் இல்லை என்ற கவலை இல்லை நேசித்தவர் விட்டு விலகவில்லை யாரும் இல்லை என்ற கவலை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நான் வழியில போக மாட்டேன் உறுதியான தீர்மானம் யாரும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதோ இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் बोलिए இதுதான் என் முடிவு இறுதி வரை நம்புவேன் अंतिम तक भरोसा करूंगा भरोसा करो अंत तक ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை சொல்லுங்க என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் என்ன பயங்கரம் உன்னை வழியில விட மாட்டாரு உன் வாழ்க்கை வழியில முடிவதில்லை तेरे को बीच रास्ते में नहीं छोड़ेंगे तेरे को आधे रास्ते में तेरा हाथ नहीं छोड़ेंगे भरोसा करो अंत तक நம்புவேன்
அடுத்து अगला கால் கால் कान கால் கால் हाँ पैर पैर लेग्स पैर ஒன்று एक வாய் வாய்க்கு என்ன அலங்கார மொழி मुंह के लिए सुंदर शब्द பட்டறை बट्टी அப்புறம் दूसरा காது காதுக்கு என்ன அலங்கார कान மொழி के लिए क्या था கிடுக்கி கிடுக்கி खिड़की அடுத்து கண் அகா. கண்ணுக்கு என்ன அலங்கார மொழி आँख के लिए क्या सुंदर शब्द உற்று நீரூற்று जल का அடுத்து अगला கால் पैर காலுக்கு என்ன அலங்கார மொழின்னு பாருங்க पैर के लिए सुंदर शब्द क्या है देखिए ஹபக்குக் 3ஆம் அதிகாரம் हबक्कुक का 19வது வசனம் तीसरे अध्याय का 19वां वचन 17ல இருந்தே போடுங்க 19 போடுங்க 19 में देखिए என்ன என்ன ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கால் என்ன पैर पाव क्या है மான் காலு ஹிந்தில என்ன हिरणों के समान हिरन 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 ना मान हिरणों के पैरों के समान என்ன காலு हिरणों के உசைன் போல்ட் ஓடினா மணிக்கூருக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவார்னு வைங்க, எனக்கு தெரியல. மான் ஓடினா மணிக்கூருக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். अगर उसेन बोल्ट दौड़ता के तो मान लीजिए एक घंटे में 40 किलोमीटर दौड़ता है करके, तो हिरन 80 किलोमीटर रख लीजिए. எதையெல்லாம் கடந்த ஆண்டுகளிலே தாண்ட முடியாமல் தடுமாறினீர்களோ அதெல்லாம் இந்த ஆண்டுல தாண்டுகிறீர்கள். जो भी पिछले सालों में आप पार नहीं कर पाए, जो भी रुकावट को आप पिछले दिनों में पार नहीं कर पाए, उसे आने वाले दिनों में आसानी से पार करोगे. சில பிரச்சனைகளை தாண்டி போகும்படி கர்த்தர் உங்க கால்களை பலப்படுத்துகிறார். कुछ परेशानियों को पार कर कर जाने के लिए परमेश्वर आपके पैरों को बलवंत करेंगे. உனக்கு டயபெட்டிக் இருக்கு, உனக்கு காலால நடக்க முடியாது, உனக்கு கால்ல புண்ணு வரும், உன் காலை வெட்டி எடுக்கணும், அதெல்லாம் சாத்தான் சொல்ற போய் நீ திருப்பி சொல்லணும் கிரணிக்க पैर करने के पेड़ तेरे को डायबिटीज है, तेरे को शुगर है, तू गोली खाता है, तेरे पैर में दर्द आएगा, तेरे पैर को काट के निकालना पड़ेगा, तू कुछ नहीं कर सकता है. तुझे उसे देखकर बोलना है, हे शैतान, परमेश्वर ने मेरे को हिरणों के पैर के समान दिया, मैं आगे जाऊंगा. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். आपके द्वारा एक सेना में मैं जाऊंगा, आपके द्वारा मैं एक दीवार को पार करके जाऊंगा. அந்த கடன் பிரச்சனையை தாண்டுகிறீர்கள், அந்த பலவீனத்தை தாண்டுகிறீர்கள், அந்த ஆபத்தை தாண்டுகிறீர்கள், அந்த மதிலை தாண்டுகிறீர்கள், அந்த சவாலை தாண்டுகிறீர்கள். ஏன்னா உங்க கால் மான் கால்கள் இது பூமியில நடப்பதற்கல்ல, உயரமான ஸ்தலங்களில் கை தட்டணும், உயரமான ஸ்தலங்களில் நடக்க போகிறாய். उस कर्ज को तू पार करेगा, उस बीमारी को तू पार करेगा, उस परेशानी को तू पार करेगा. क्यों बताए क्या? तेरे पैर पृथ्वी पर चलने के लिए नहीं, तेरे पैर हिरणों के पैर के समान ऊंचे स्थानों पर परमेश्वर चलाएंगे. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கால்கள்ல வெண்கலத்தை போல ஒரு பலன் வருகிறது. इस वचन को कहते समय तेरे पैरों में पीतल के समान बल आ रहा है. செயல்படாத கால்கள் செயல்படுகிறது, பலவீனப்பட்ட கால்கள் begin to work the power of the Holy Spirit. இப்போ உன் கால்ல ஒரு அக்கினி, உன் கால் செயல்படுது, அந்த கால் வலி இயேசுவின் நாமத்தில் முடியுது. மான் கால் Yes, जो पैरों में कार्य नहीं हो रहा है अभी कार्य करेंगे, जो पैरों में तकलीफ है, वो बलहीनता है, वो कमजोरी है, अभी निकल रहा है. Yes, हिरणों के पैर के समान. எப்படி செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்க கர்த்தரால முடியுமானா? இப்ப செயல்படாம இருக்கிற கால்களுடைய விரல்கள்ல ரத்தம் ஓட போகுது, அது செயல்பட போகுது, அது begin to move. மான் கால், மான் கால். मरे हुए को ही परमेश्वर जिला सकते, तो अभी इस समय मरे हुए पैरों को परमेश्वर बल देकर हिरणों के पैर के समान बदल रहेंगे. एक हालेलुया बोलिए, हालेलुया बोलिए. இன்னும் 15 மினிட் இருக்குல்ல, 15 मिनट है ना. நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். मैं एक बात बोल के समाप्त करता हूँ. அதுக்கு மேல பாவமாறு உங்களை பார்த்தா उसके ऊपर आपको देखने में बेचारे लग रहे हो. ஆமென். அடுத்து சரீரத்துக்கு மொத்தத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க, எர்த்தன் வசல்.
अगला जो अपने शरीर के अंगों को बताने वाला एक बर्तन, एक पात्र। earthen vessel. अगला जो पूरे शरीर के अंगों के लिए बताता है एक पृथ्वी का, एक धरती का बर्तन। உங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். आपके गांव में हुआ एक घटने को मैं बताता हूँ। ஒரு பெரிய குடும்பத்தில் அப்பா போலீஸ், एक बड़े परिवार में पिताजी पुलिस में थे மகள் சைக்காட்ரிஸ்ட் और बेटी साइकेट्रिस्ट। சைக்காட்ரிஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அந்த பெண்மணி. और போலீஸுக்கு மனக்கட்டி எப்படி இருக்கும்? तो देखिए अभी पुलिस की बेटी है और साइकेट्रिस्ट में भी एक बड़ी डॉक्टर है वो। போலீஸோட மனக்கட்டி எப்படி இருக்கும்னு கேட்டேன். अब पुलिस का मानसिक स्थिति कैसे होता है बताइए, कैसे होता है मानसिक स्थिति पुलिस वाले व्यक्ति का? எப்படி இருக்கும்? சொல்ல கண்ணம். போலீஸுக்கு மனமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ மகா போலீஸுக்கு டிஎன்ஏ ப்ளஸ் சைக்காட்ரிஸ்ட்னா तो पुलिस का ही डीएनए देखिए, पुलिस एकदम मजबूत स्ट्रांग होते हैं, उसकी बेटी तो उसके पिता के डीएनए से आई और वो ऊपर से एक साइकेट्रिस्ट में, तो कैसी होगी? எப்படி இருக்கும்? कैसी होगी? அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போ அங்கே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வரான். अब ये बेटी जो है अस्पताल में काम करते समय वहाँ पर मानसिक रोग से पीड़ित एक व्यक्ति आता है। இந்த பெண்மணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இந்த பெண்மணி நல்லா படிச்சு இல்லையா, ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவனுக்கு சுகம் ஆகுது. अब ये जो लड़की थी जो अच्छे से पढ़ी लिखी थी, ये उसका इलाज करती है, उसका इलाज कर कर उस व्यक्ति को वो अच्छे से ठीक करती है। அப்போ அந்த பெண்மணி என்ன முடிவு எடுக்குது? நான் இவனை கல்யாணம் பண்ணலாம். तो उस लड़की ने भी क्या निर्णय लिया, मैं इस व्यक्ति से शादी करूंगी। ஏன்னா இப்போ இவனே என்னோட சப்ஜெக்ட் ஆகும். நான் படிச்சிருக்கிறது என்ன? क्योंकि अभी ये मेरा विषय सब्जेक्ट हो गया, मैंने साइकेट्रिस्ट पढ़ा है। सब्जेक्ट कल्याण பண்ணிட்டான். तो इसने क्या किया कि ये तो मेरा सब्जेक्ट है, विषय, मैंने इसके बारे में पढ़ाई लिखाई किया, तो उससे वो शादी कर ली। அப்ப எவ்வளவு திட்டம் இருந்திருக்குன்னு பாருங்க. எங்க அப்பா போலீஸ், நான் சைக்காட்ரிஸ்ட், இவனுக்கு இதை விட பெரிய மனநல பாதிப்பு வந்தாலும் நான் என்ன பண்ணலாம், குணப்படுத்தலாங்கிற தைரியத்துல தானே கல்யாணம் பண்ணியிருப்பா. तो देखिए कितना मजबूत रहा होगा उसके पिताजी पुलिस वाले, और वो भी पढ़ी लिखी हुई साइकेट्रिस्ट, कितने स्ट्रांग है, क्योंकि जिससे शादी करे वो व्यक्ति और भी मानसिक रोग से पीड़ित होगा, तो भी देख सकती हूँ करके तो शादी की होगी। அவ்வளவு மனக்கட்டி உள்ள பெண்மணி 7வது மாசத்துல அவ வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாடி தற்கொலை பண்ணினா. उतने मानसिक स्थिति में बहुत ही मजबूत लड़की, वो जिस अस्पताल में काम करती है, 7 महीने बाद, शादी के 7 महीने बाद उसी बिल्डिंग से गिर के आत्महत्या करके खुदकुशी कर ली। என்ன சொல்ல விரும்புறீங்க பாஸ்டர்? நான் கேட்குறீங்க, நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. யுவர் பாடி இஸ் ஜஸ்ட் அ வெசல். आप क्या कहना चाहते हो पास्टर जी? आप ऐसा पूछ रहे हो ना, मैं आपसे एक ही बात कहूंगा, आपका शरीर एक बर्तन है। உங்க படிச்ச திறமையும் உங்க பலனும் உங்க அதிகாரம் ஒன்றும் இந்த மண்ணுக்கு உபயோகம் இல்லை. आपने क्या पढ़ाई लिखाई किया, आपका क्या अधिकार है, आपके पास क्या है, वो इस मिट्टी के बर्तन के लिए कोई लायक फायदा नहीं है। புரியுதா? பின்ன ஏன் இதை மண் பாத்திரமா உண்டாக்குனாரு? तो फिर क्यों परमेश्वर से मिट्टी के बर्तन में बनाए? ஏன் மண் பாத்திரமா உண்டாக்குனார்னா, மண் பாத்திரத்துல தான் பொக்கிஷத்தை வைக்க முடியும். क्यों इसे एक मिट्टी के बर्तन में बनाए? क्योंकि मिट्टी के बर्तन में ही खजाना धन को रख सकते हैं। என்னெல்லாம் பொக்கிஷத்தை உள்ள வைக்கணும், कौन से धन को रखना உள்ள வைக்கணும்னு பாருங்க. அந்த பொக்கிஷங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு இது இரும்பா இருந்தா சரியாகாது, இது சில்வர் ஸ்டீலா இருந்தா சரியாகாது, இது எர்த்தன் வசலா தான் இருக்கணும். क्या क्या चीज रखेंगे तो इस बर्तन में रख सकते करके, ये बर्तन स्टील का रहेगा, सिल्वर का रहेगा, तो इसमें नहीं रख सकते, इसीलिए ये बर्तन मिट्टी का बर्तन रहना चाहिए। நான் எவ்வளவு பெரிய பிரசங்கியார் இருந்தாலும் நான் ஒரு மண்ணு. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் நீ ஒரு மண்ணு. நீ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் நீ ஒரு மண்ணு. 24 மணி நேரமும் இந்த உணர்வு உனக்குள்ள ஆளுகை செய்யணும். அதுக்காக தான் மண் பாண்டமாக்கினார். मैं कितना भी बड़ा प्रचारक क्यों ना हो, मैं एक मिट्टी हूँ। तू कितना भी बड़ा नेता क्यों ना हो, कितना भी बड़ा अधिकारी क्यों ना, कितना भी बड़ा व्यक्ति क्यों ना, तू एक मिट्टी है। 2400 घंटा तेरे अंदर यही विचार होना चाहिए, इसीलिए मिट्टी का बर्तन हूँ मैं।
5 நிமிஷம் சந்தோஷத்துக்காகவோ ஒரு பெண்ணுக்காகவோ ஒரு ஆணுக்காகவோ கொஞ்சம் இச்சைக்காகவோ இந்த மண்பாண்டத்தை உடைக்க எனக்கு உரிமை இல்லை. இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வச்சுட்டாரு. ये 5 मिनट के खुशी के लिए, 5 मिनट की अभिलाषा के लिए, एक लड़के के लिए या एक लड़की के लिए, दुनिया की खुशी के लिए ये मिट्टी को बर्तन को तोड़ने की अनुमति नहीं है. इस मिट्टी के बर्तन में ही परमेश्वर ने धन को खजाने को रखा है. அப்படி இந்த மண்ணுக்குள்ள இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன பொக்கிஷமாக்கு இருக்கு? ऐसा क्या है जो इस मिट्टी के बर्तन में जो धन है? 5 பொக்கிஷத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை உண்டு. ஆனா சொல்ல மாட்டேன். 5 धन कहने की इच्छा, लेकिन मैं नहीं कहूंगा. ஒரு பொக்கிஷத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். एक धन बता के समाप्त करता हूं. கொலோசியர் 4 அதிகாரம் 3வது வசனம். कोलोसियों का 4 अध्याय का 3 वचन. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அது இல்லையே, 3 இல்ல மேடம் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து 3 அதிகாரத்தை வாசிங்க. 3 அதிகாரம் 3-4 சாப்டர் 3 எத்தனாவது வசனம்? 3 அதிகாரம் 4வது வசனம். அப்படின்னு அந்த வசனக்குள்ள என்ன இருக்கு? इस वचन में क्या है? என்ன இருக்கு? क्या है? ஜீவனாகிய जीवन मसीह. அப்படின்னா எனக்கு நான் முடிக்கிறேன்னு எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் ஏதாவது கேட்கும்போ எனக்குள்ள இருந்து இயேசு கேட்குறாரு. इसका मतलब मैं कुछ भी मांगता हूँ, पूछता हूँ, तो मेरे अंदर से यीशु सुनते गए. நான் ஏதாவது பார்க்கும்போ எனக்குள்ள இருந்து இயேசு பார்க்குறாரு. मैं कुछ देखता हूँ तो मेरे अंदर से यीशु देखते गए. நான் ஏதாவது செய்யும்போ எனக்குள்ள இருந்து இயேசு கண்காணிக்கிறாரு. அதனாலே ஆக்கும் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும், நான் அவரை இறுக்கமா பிடிக்கணும்னு சொல்லி மண்பாண்டத்தில் பொக்கிஷம். इसीलिए मैं जो भी करता हूँ मेरे अंदर से वो देखते गए, इसीलिए वो मेरे अंदर यीशु रहना चाहिए कर इसीलिए जो मिट्टी का बर्तन के अंदर जो धन है वो यीशु है. ஆனா தேவனுடைய குறித்த காலம் வருகிறது வரை மந்திரவாதமோ வியாதியோ பலவீனமோ உன் பாண்டத்தை உடைக்க முடியாது. ये परमेश्वर के ठहराए हुए समय तक जादू मंत्र टोना काला जादू कुछ भी हो तेरे बर्तन को तोड़ नहीं सकता. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हाथ उठाकर ले लिया. 2 லைன் பாடுவோமா? 2 லைன் நல்லா கை தட்டுவீங்கன்னா தான் நான் பாடுவேன். देखो 2 लाइन गाएंगे, लेकिन आप लोग अच्छे से ताली बजाएंगे तभी. एक गीत है गाऊंगा मीन्स लेट अस सिंग. हाँ गाऊंगा ना पाड़ुवें. ओ आइए गाएंगे ना इलारों पाड़ेंगे. गाएंगे क्या ना इलारों पाड़ेंगे. एक गीत गाएंगे. गीत गाएंगे. என் ஃப்ரெண்டில் இருக்க 4 பீப்புள் ஏக்கு கீத்து காயுங்க. ஒரே ஒரு சான்ஸாக தான் பாடுவேன்னு அதோட நமக்கு டைம் முடியும். ஒரே ஒரு சான்ஸாக தான் பாடுவேன். நல்லா கை தட்டணும், நல்லா கண்ணை மூடணும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணாழகுள்ளவர் வாழ்க்கையாதில் மண்டமலாதன சாண்டமலாதாரே தினந்தோறும் உண்மையில் உள்ள அன்பு என்னில் அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல
எல்லா கட்டும் அமிழ்துங்க, எல்லா பக்கம் அபிஷேகம் இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி சில கால்கள் மான் கால்களாய் மாறுகிறது. சிலருடைய சரீரத்தில் கதவுகள் திறக்கப்படுகிறது, ஒரு ஊற்று புறப்படுகிறது. சிலருடைய வாயிலிருந்து விளையாடப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கை தட்டி ताली बजा के पा लीजिए। ये सिर्फ गाते गाते चंगाई, कुछ के पैरों को हिरने के समान, हिरने के पैर के கை समान தட்டி है। உடந்தல் பிரௌಢವ துரபரபரபரபா. ஏ சத்தம் போதல்ல பிடிக்குது பிடிக்குது. ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ வல்லமை. ஓ கால்ல இருந்த அந்த பலவீனம் உடைஞ்சு தருகுது. உள்ள கால் உச்சம் தரவர கர்த்தருடைய கை இறங்குது. ஓ காதை தொடுகிறார், ஓ கண்ணை தொடுறாரு, ஓ வாயை தொடுறாரு, ஓ எலும்புகளை தொடுறாரு, ஓ சரீர பாண்டத்துல இப்ப அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். கையை தட்டுங்க, போதல்ல கையை தட்டி ये ताली